எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பெட்டர் கால் சால் சீரிஸோடைய சீசன் 6 தான் பார்க்க போறோம். இதோட இந்த சீரிஸே மொத்தமா முடியுது. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ போன சீசனோட எண்டிங்ல கஸ்ஸோட ஆளுங்க நேச்சோட ஹெல்ப்னால லாலோடைய இடத்துக்கே வந்து லாலோவை போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்க. ஆனா லாலோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அதோட லாலோவுக்கும் நம்ம கூடவே இருந்து குழி பறிச்சது நேச்சோ தானும் தெரிஞ்சு பழி வாங்க வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல சீசன் 5 முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு சீசன் ஆரம்பிக்கும் பொழுது பிரேக்கிங் பேட் டைமை காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி பிரேக்கிங் பேட் நடந்து முடிஞ்ச டைம் நம்ம வால்டர் ஒயிட் இவ்வளவு பெரிய கிரிமினலா ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் யாருன்னா சால் தான். ஏன்னா சாலோட ஹெல்ப் இல்லாம வால்டரால இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியாது. ஏன்னா வால்டருக்கு சால் மூலியமா தான் மைக்கு கஸ்ன்னு எல்லாருமே இன்ட்ரோ ஆகுறாங்க. ஸோ இப்போ வால்டர் ஒரு பெரிய கிரைமை பண்ணிட்டு போலீஸ்லாம் தேடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சாலையும் தேடுவாங்கல்ல. நல்ல வேளையா சாலு டிசப்பைரர் மூலியமா வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. எங்க போலீஸ்லாம் வந்து சாலோட வீட்டை பாக்குறாங்க. வீட்டுல சும்மா ஏகப்பட்ட டை, கலர் கலரான ட்ரெஸ், அப்புறம் குளிக்கிறதுக்கு சூப்பரான இடம். அட கக்கா போறதுக்கு கூட தங்கத்திலேயே கக்கூசை ரெடி பண்ணி வச்சிருக்கான் அந்த சாலு. மனுஷன் சும்மா வேற லெவல்ல வாழ்ந்திருக்கான். ஸோ சாலு ஒரு கிரிமினல்ன்றதுனால அந்த பொருள் எல்லாத்தையும் போலீஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நேச்சோ கரெக்டா 3 மணிக்கு லாலோ இருக்கிற அந்த இடத்துடைய டோரை ஓபன் பண்ணி கஸ்ஸோட ஆளுங்களை உள்ள விடுறாரு. ஸோ அவங்க லாலோவை கொல்றதுக்கு உள்ள போயிடுறாங்க. இங்க நேச்சோ திருச்சிக்கிட்டு ஓடுறாரு. ஏன்னா இங்கேயே இருந்து மாட்டிக்கிட்டா அவ்வளவுதானு அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா ஓடுறாரு. அடுத்த நாளே ஆகிடுது. இன்னும் அவர் இந்த ஊரை விட்டு தாண்டவே இல்லை. அதோட இங்க இருக்கிற எல்லாருக்குமே லாலோவை தெரியும். யாராவது நம்மள பார்த்துட்டாங்கன்னா நம்ம மாட்டி போனும் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்பதான் நேச்சோவுக்கு கஸ்ஸோட ஆளு டைரஸ் கால் பண்றாரு. நீ எங்க இருக்கேன்லாம் எனக்கு தெரியல. நார்த் சைடு வேகமா ஓடிட்டு வந்தேன். ஊர் மக்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆளுங்கெல்லாம் உள்ள போனாங்களே, லாலோட கதையை முடிச்சிட்டாங்களா? உடனே டைரஸும் அதை பத்தி உனக்கு கவலை இல்லை, நீ என்ன பண்ற, பேட்டரியை ரிமூவ் பண்ணு, எப்படியாவது அங்கிருந்து வெளியே வந்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப பேட்டரியை போடு, நான் உனக்கு கால் பண்றேன், நீ என்ன பண்ணணும்ன்றத அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி நேச்சோவும் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாரு. அதே மாதிரி நம்ம லாலோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. லாலோ தான் செம ஃபேமஸ் ஆச்சே, வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு ஒரு லேடி உள்ள கூப்பிடுறாங்க. லாலோவும் உள்ள போறாரு. இந்த லேடிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரு தாடி ஃபுல்லா நிறைய வச்சிருக்காரு. அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, யோ நீ என்ன சாமியாரா, ஒழுங்கா எல்லாத்தையும் ஷேவ் பண்ணு அப்படின்னு சொல்ல அவரும் ஷேவ் பண்றதுக்கு போறாரு. உடனே லாலோ தடுத்து, நீ தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிக்கோ, ஆனா மீசையை மட்டும் விட்டுரு, அழகா என்ன மாதிரியே வெட்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த தாடி வச்சிருக்காருல அவரு கிட்டத்தட்ட பார்க்க லாலோ மாதிரியே இருக்காரு. கஸ்ஸோட ஆளுங்க உள்ள லாலோவை கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. அந்த இடத்துல இப்ப லாலோவோட டெட் பாடி இல்ல அப்படின்னா அப்ப லாலோ உயிரோட தான் இருக்கான்னு கஸ்ஸுக்கு தெரிய வந்துரும். சோ அதனால லாலோ என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்கல்ல அவங்கள ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா ஷேவிங் பண்ணிட்டு பார்க்க லாலோ மாதிரியே இருக்கிற அவரையும் போட்டு தள்ளி இவர் அங்க இறந்து கிடக்கிற மாதிரி இந்த டெட் பாடியை யூஸ் பண்றாரு. ஏன்னா லாலோ இறந்து போயிட்டாரு அப்படின்றத கஸ் நம்பினாதான் லாலோவால அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால இப்படி ஒரு செட் பண்றாரு. சோ இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போலீஸ், ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்னு எல்லாருமே வராங்க. அவங்களுக்கு நடுவுல நம்ம சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு போலீஸ், ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்னு யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா மெக்சிகோல நம்ம ஒரு விரல் தாத்தாவோட ஃபேமிலியை எதிர்க்க யாருமே இல்ல. சோ சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் உள்ள போய் பாக்குறாங்க. எரிஞ்சு போன நிலைமையில லாலோவோட டெட் பாடி இருக்கு. ஆக்சுவலா அது லாலோவோட டெட் பாடி கிடையாது. அதான் பார்க்க இவர் மாதிரியே இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு லாலோ. ஆனா இருந்தாலும் சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் லாலோ தான் இறந்து போயிட்டாருன்னு நம்புறாங்க. இவங்களே நம்பிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற எல்லாரும் நம்பிடுவாங்க. சோ இதுதான் லாலோவுக்கும் வேணும். பிளான் படி எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல கஸ்ஸுக்கு கால் வருது. போல்சான் ஒருத்தர் இருப்பார்ல அவரு தான் கால் பண்றாரு. லாலோ இறந்து போயிட்டான். கூடவே இருந்து குழி பறிச்சது நேச்சோ. ஸோ நேச்சோவை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நேச்சோ மட்டும் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கேன், நேச்சோவை வச்சு யார் இந்த பிளானை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த போல்சா சொல்ல கஸ்ஸுக்கு பயம் வருது. ஒருவேளை நம்ம தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு வார் நடக்கும். அதுல நம்ம கஸ் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால கஸ்ஸோட ஒவ்வொரு மூவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா அவர் மாட்டிப்பாரு. ஸோ அதனால கஸ்ஸோட பிளான் என்னன்னா நேச்சோவை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவரு கண்டுபிடிச்சு நேச்சோவை போட்டு தள்ளணும். ஆனா இந்த விஷயம் மைக்குக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் அவன் செஞ்சிருக்கான். அவன் பண்ண விஷயத்துக்கு நம்ம கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும். அதனால நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த வேற மாதிரி தான் பண்ணணும்னு சொல்றாரு. கஸ்ஸும் மைக் முன்னாடி எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனா அவரோட மைண்டுக்குள்ள நேச்சோவை கொல்லணும் தான் ஓடுது. ஆனா இப்பொழுதைக்கு மைக்குக்காக நேச்சோவை உயிரோட வச்சிருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஹோட்டல் ரூமை ஏற்பாடு பண்றாங்க. இந்த விஷயத்த கஸ் அவரோட ஆளு டைரஸ் மூலியமா நேச்சோ கிட்ட சொல்லி நேச்சோ அந்த கிராமத்துல இருந்து வெளியே வந்து இன்னும் மெக்சிகோக்குள்ள தான் இருக்காரு. அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் நம்ம நேச்சோவுக்கு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள போயிடுறாரு. ஸோ டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு பெட்ல ஒரு கவர் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்பொழுது உள்ள ஒரு கட்டு பணமும் ஒரு கன்னும் புல்லட்ஸும் இருக்கு. ஸோ நேச்சோ சேஃப்டிக்கு அதை வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஃபோனும் இருக்கு. அதுல அவரு டைரஸ்க்கு கால் பண்றாரு. நான் அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நேச்சோ கேட்க கஸ்ஸோட ஆள் அந்த டைரஸும் ஒன்ன மெக்சிகன் கேங்கு வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணாலும் ஆபத்து தான். நீ ஒரு 2 நாளைக்கு அந்த ஹோட்டல் ரூம்லயே இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வண்டி ஒன்று போகும்.
இருக்கும். நீ உடனே அந்த வண்டிக்கு பின்னாடி குதிச்சு அழகா மறைஞ்சுக்கணும். அப்படியே நீ நம்ம இடத்துக்கும் வந்துடலாம். ஆனா இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடு. சப்போஸ் உன் ரூம்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஷூட் பண்ணிடு அப்படின்னு டைரஸ் சொல்றாரு. சரின்னு நேச்சவும் போனை கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம மைக்குக்கு கால் பண்றாரு. ஆனா மைக்கு அட்டன் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா மைக் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக காலை இப்ப அட்டன் பண்ணல. அவரோட பேத்தி கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல லாலோ மெக்சிகோடைய பார்டருக்கு வந்துட்டாரு. பார்டரை தாண்டது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நம்ம லாலோவுக்கு அது ஈஸி தான். ஆனா இப்ப அவர் இறந்து போன மாதிரி சீன் போட்டிருக்காருல்ல, அதனால இல்லீகலா பார்டரை கிராஸ் பண்ணி விடுறவங்க கிட்ட போறாரு. பணத்தையும் கொடுக்குறாரு. நம்ம லாலோ மாதிரியே நிறைய பேரு பார்டரை கிராஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லாலோவும் இல்லீகலா பார்டரை கிராஸ் பண்ணி விடுறவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வண்டி இங்க இருந்து கிளம்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும். சீக்கிரமா போய் என்ன பண்ண போற? கலெக்டர் வேலையா செய்ய போற? ஒழுங்கா போயா அப்படின்ற மாதிரி லாலோ கிட்ட நெக்கலா பேசுறாங்க. லாலோவும் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் மொபைல்ல இருந்து நம்ம ஒரு விரல் தாத்தாவுக்கு கால் பண்றாரு. அவர் அப்படியே சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம லாலோ இறந்து போயிட்டாருன்ற விஷயம் சின்ன மொட்டை பெரிய மொட்டை மூலியமா நம்ம ஒரு விரல் தாத்தாவுக்கும் தெரிய வந்து சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. போனையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல லாலோ பேசின உடனேயுமே ஒரு விரல் தாத்தாவுக்கு சந்தோஷம். நான் சாகலாம் இல்ல அங்கிள் ஹெக்டர், நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா என்னை இந்த நிலைமைக்கு பண்ணதுக்கு காரணம் அந்த கஸ் தான். அவனை நம்ம சும்மா விடவே கூடாது. சோ அதனால அவன் ஏரியாவுக்கு போயிட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு இருக்கானா. உடனே நம்ம ஒரு விரல் தாத்தா அந்த பெல்ல அமுக்கிக்கிட்டே இருக்காரு, வேணா அப்படின்ற மாதிரி. சோ லாலோவும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிள் ஹெக்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் வேணா ஒவ்வொரு லெட்டரா சொல்றேன், கரெக்டா என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி லாலோ வந்து ABCDன்னு லெட்டர்ஸை 1 by 1 சொல்றாரு. நம்ம ஒரு விரல் தாத்தா எந்த லெட்டர் வரும்பொழுது பெல் அடிக்கிறாரோ அந்த லெட்டரை நம்ம லாலோ நோட் பண்ணிப்பாரு. அப்படிதான் PROFF அதாவது ப்ரூஃப்னு சொல்றாரு. இந்த லாலோவும் அங்கிள் ஹெக்டர் ப்ரூஃபா, அந்த கஸுக்கு எதிராக நமக்கு ப்ரூஃப் வேணுமா? உடனே ஒரு விரல் தாத்தா பெல் அடிக்கிறாரு. சரி சரி ஓகே, ஆனா அந்த கஸுக்கு எதிராக ஒரு ப்ரூஃப் கூட நமக்கு கிடையாதே, எல்லாத்தையும் அந்த கஸ் மொத்தமா அழிச்சிட்டான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் லாலோவுக்கு சடனா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இல்ல அங்கிள் ஹெக்டர், ஒரு ப்ரூஃப் இருக்கு, நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அந்த ப்ரூஃப் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த கஸோட கதையை நம்மளால முடிக்க முடியும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு லாலோ பிளானை சேஞ்ச் பண்றாரு. இவர் பார்டரை கிராஸ் பண்றதுக்காக ஒரு 2 பேர்கிட்ட காசு கொடுத்துருப்பாருல, அவங்க கிட்ட போயிட்டு திரும்ப காசை கேட்கிறாரு. யோ, கொடுத்த காசு கொடுத்ததெல்லாம் தர முடியாது, கிளம்புப்பா அப்படின்னு நெக்கலா பேசுறாங்க. நான் முன்னாடியே சொன்னல என்கிட்ட மரியாதையா பேசுங்கன்னு, ஆனா நீங்க திருந்துற மாதிரி இல்லன்னு லாலோ அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுறாரு. பார்டரை கிராஸ் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஐம் சாரி காய்ஸ், உங்க எல்லாரையும் பார்டரை கிராஸ் பண்ணி விடுற அந்த 2 பேரும் இப்போ உயிரோட இல்ல, அதனால வேற யாரையாவது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு லாலோ வேற எங்கேயோ போறாரு. சோ நம்ம ஒரு விரல் தாத்தா வந்து ப்ரூஃப்னு சொன்னார்ல, ஆக்சுவலா அந்த ப்ரூஃபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு விரல் தாத்தாவோட ஃபேமிலிக்கும் கஸுக்கும் தான் முட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம லாலோ வந்து கஸ்ஸை அழிக்கணும் அப்படின்னா அவரு மட்டும் தான் ட்ரை பண்ணணும், அவர் மட்டும் தான் பிளான் பண்ணணும். ஆனா இதுவே கஸ் பண்ற விஷயம் எல்லாமே மெக்சிகோல இருக்கிற டானுக்கு பிடிக்காத மாதிரி. அதான் நம்ம கஸ் வந்து அந்த லாண்ட்ரி ஃபேக்டரிக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்குறாருல, மெத் லேபை ஓபன் பண்ண போறாரு. மெக்சிகோல இருக்கிற டான் சொல்லிருப்பாரு நீ கொக்கைனை மட்டும் தான் விற்கணும்னு. ஆனா கஸ் வந்து மெத்த ரெடி பண்ண போறாரு. இந்த விஷயம் மட்டும் டானுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் லாலோ எதுவும் பண்ண தேவையில்லை, டானும் அவரோட ஆளுங்களுமே கஸோட கதையை முடிச்சிருவாங்க. சோ அதனால கஸ்ஸுக்கு எதிராக ஒரு ப்ரூஃபை தேடி நம்ம லாலோ எங்கேயோ போறாரு. எங்க நம்ம சாலும் கிம்மும் வழக்கம் போல வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா சால் கிட்ட தான் கார் கிடையாது. அந்த டெசர்ட்லயே இவரும் மைக்கும் சேர்ந்து தள்ளி விட்டு வந்திருப்பாங்க. அதனால இவங்க டாக்ஸில தான் போகணும். ஆனா டாக்ஸிக்கு சேஞ்ச் இல்ல. கிம்மு வந்துட்டு சால் கிட்ட கேக்குறாங்க, சால் கிட்டயும் சேஞ்ச் இல்ல. அப்பதான் அவருக்கே தோணுது நம்ம கிட்ட தான் $1,00,000 இருக்கு, அதை நம்ம செலவு பண்ணலாமேன்னு அதை எடுத்து கிம் கிட்ட கொடுக்குறாரு. சோ 2 பேரும் டாக்ஸில போகும்போது தான் புல்லட்டால ஓட்டையான அந்த காஃபி கப் அதை கிம்மு பாக்குறாங்க. குப்பை தொட்டியில தூக்கி போட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சாலும் கோர்ட்டுக்கு போயிடுறாரு. அங்க ஜட்ஜி வராங்க. யோ, நீ ஒருத்தனுக்காக வாதாடுனல, அதான் $7 மில்லியன் கூட பணத்தை கொடுத்தானே, அவனை நான் உடனே பார்க்கணும், சீக்கிரம் வர சொல்லு. ஐயோ மேம், இப்ப நான் கான்டாக்ட்லயே இல்லையே, எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அவரை கண்டுக்கவே இல்லை. என்ன நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? உன்னோட கிளைண்ட் அவனோட நேம்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி இங்க சொல்லியிருக்கான். அதோட $7 மில்லியன் பணம் பெயிலுக்காக இவங்கிட்ட எப்படி கிடைக்கும்? அதான் நம்ம சாலுக்கு வாய் இருக்கே, அதை வச்சே பேசி சமாளிக்கிறாரு. இங்க பாருங்க மேடம், $7 மில்லியன் என்னோட கிளைண்ட் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. அப்படின்னா தான் நிரபராதி இல்ல அப்படின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா அந்த $7 மில்லியன் வாங்கிட்டு போவாரு. ஏன்னா அது அவ்வளவு பெரிய பணம், ஈஸியா விட்டு போக மாட்டாரு. அப்புறம் என்னோட கிளைண்ட்டை முதல்ல பிடிச்சது நீங்க, கஸ்டடியில வச்சிட்டு இருந்தது நீங்க, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணது நீங்க, உங்ககிட்ட இருந்து தான் நானே இன்ஃபர்மேஷன் வாங்கினேன். அவன் ஃபேக்கான விஷயத்த சொல்லிருக்கானா கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நீங்க, உங்கள மாதிரியே தான் நானும் விட்டுட்டேன். சோ இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டீங்கன்னா ஓகே, இல்லனா நீங்கன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாத்துக்கோங்க. சோ ஜட்ஜஸாலே எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா FIR ரெடி பண்ணும் பொழுது இவன் உண்மையான இன்ஃபர்மேஷன் தான் சொல்றானு செக் பண்ணிருக்கணும். இப்ப சால சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்ல. அப்புறம் சாலு ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. கிம்மை மீட் பண்ணி இவங்க 2 பேருமே ஹாவர்டுக்கு எதிராக ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முதியோர் இல்லத்துல ஒரு பார்ட்டி வந்து அவங்களுக்கான பேமெண்ட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்களே, அப்படி அவங்க வாங்கிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கமிஷன் நம்ம சாலுக்கு வரும். ஆனா இப்ப அந்த எல்லா கேஸையும் ஹாவர்டு பாத்துக்கிறாரு, நம்ம சாலை கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால ஹாவர்டு வந்து ரொம்ப மோசமான லாயர்னு மத்தவங்க நினைக்கணும்ன்றதுக்காக இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. HHMல மொத்தம் பார்ட்னர்ஸ் 3 பேரு. ஒன்னு நம்ம சக்கு, அவர் இறந்து போயிட்டாரு. அடுத்தது ஹாவர்டு, இன்னொருத்தர்
இன்னொருத்தர் கிளிஃப்னு ஒருத்தர் இருக்காரு. சோ இந்த கிளிஃப் முன்னாடி ஹாவர்டை இவங்க டேமேஜ் பண்ணணும். சோ ஒரு நாள் அந்த கிளிஃப்ன்றவரும் ஹாவர்டும் கோல்ஃப் கிளப்ல போயிட்டு கோல்ஃப் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம சாலும் கிம்மும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. எப்படியும் அவங்க கேம் முடியறதுக்கு லேட் ஆகும், இந்த கேப்ல நீ போய் பிளான் அப் பண்ணுன்னு சொல்றாங்க. சோ நம்ம சாலும் வேகமா அந்த கோல்ஃப் கிளப்போடைய டாய்லெட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற டாய்லெட் பேப்பரை மொத்தமா உருவி அதை பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணி அந்த பாத்ரூமையே மக்கார் பண்ணிட்டு வெளியே ஹவுஸ் கீப்பிங் பண்ற பையன்கிட்ட பாத்ரூம் அடைச்சிக்கிச்சுன்னு சொல்லி அந்த பையனை அங்க இருந்து அனுப்பிட்டு அந்த இடத்துல ஒரு நோட் பேட் இருக்கு, நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்கு. அதுல நம்ம ஹாவர்டோடைய லாக்கரோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு வேகமா அந்த லாக்கர் கிட்ட போறாரு. இந்த நேரத்துல கிம் கிளிஃபையும் ஹாவர்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கேம் முடிய ரொம்ப நேரம் ஆகும். ஆனா திடீர்னு அவங்க லாக்கர் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்ன இவங்க சீக்கிரமா கிளம்பிட்டாங்கன்னு ஜிம்மி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஜிம்மியும் உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா இருந்தாலும் பிளான போட்டோம், அதை முடிக்காம வரக்கூடாதுன்னு நேரா அந்த லாக்கர் கிட்ட போறாரு. ஹாவர்டோட லாக்கர்ல ஏதோ ஒன்னத்தை போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் ஹாவர்டும் கிளிஃபும் அங்க வந்துடுறாங்க. சோ நம்ம சால் இங்க இருக்கிறத மட்டும் இவங்க பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லா பிளானும் சொதப்பிக்கும். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சு டக்குன்னு ஒரு ஐடியாவை பண்றாரு. ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு ஷேம் பப்பிஷேமா உட்காந்துக்கிட்டு இப்பதான் ஏதோ குளிச்சுட்டு வந்தவர் மாதிரி டவல் எடுத்து தலையை தவுட்டுற மாதிரி முகத்தை மறைச்சுக்கிறாரு. சோ ஹாவர்டும் கிளிஃபும் பாக்குறாங்க வேற யாரோ போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ இவங்க போயிட்டு அவங்களோட லாக்கரை ஓபன் பண்றாங்க. அதே மாதிரி ஹாவர்டும் ஒரு லாக்கரை ஓபன் பண்ணும்பொழுது உள்ள இருந்து ஒரு பேக்கெட் கீழே விழுது. அது கொக்கேன், போதை பொருள். ஹாவர்டுக்கு புரியல, இது எப்படி என் லாக்கருக்குள்ள அப்படின்னு யோசிக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற கிளிஃப், உன்னோட லாக்கர்ல நீ வச்ச பொருள் தானே இருக்கும், நீ என்ன போதை பொருள்லாம் யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்கும்பொழுது ஐயோ சார் நான்லாம் போதை பொருள்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹாவர்டு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு வேற யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி ஹாவர்டு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் கிளிஃபுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. ஆனா அது உண்மையிலேயே போதை பொருள்லாம் கிடையாது, ஜஸ்ட் மூஞ்சிக்கு போடுற பவுடர். நம்ம கிம்மும் சாலும் தான் பிளான் பண்ணி ஹாவர்டை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னொரு பிளான். கிம்மும் சாலும் சேர்ந்து கிரெக்னு ஒருத்தரை மீட் பண்ண போறாங்க. இவர் யாருன்னு தெரியுதா? $1.5 மில்லியன் பணத்தை ஆட்டைய போட்டு என்னமோ தப்பே செய்யாதவங்க மாதிரி சீனை காமிச்சு கடைசியா எல்லா பணத்தையும் கொடுத்தாங்களே. சோ இப்பவாவது திருந்துவாங்கன்னு பார்த்தா திரும்பவும் ஃபோர்ஜரி பண்ணி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிம்மும் சாலும் போயிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, HHMல இருக்கிற ஹாவர்டு ஒரு போதைக்காரன், எங்களோட கேஸை நடத்தும் போது கூட ஒரு போதையில தான் இருந்தாருன்னு நீங்க கிளிஃப் கிட்ட நேர்ல போய் சொல்லணும்னு சொல்ல, அதே மாதிரி கிரெக்கும் அவரோட ஒய்ஃபும் போயிட்டு சொல்றாங்க. அந்த கிளிஃபும் நம்புறாரு. ஏன்னா ஹாவர்டோடைய லாக்கர்ல இருந்து போதை பொருள் விழுந்ததுல அப்பவே அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இப்ப கிரெக் சொன்னதுக்கு அப்புறம் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்க நம்ம மைக்கும் கஸோட ஆளுங்களும் நேரா நேச்சோட வீட்டுக்கு போறாங்க. அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க மைக்க பார்த்த உடனே ஐயோ என்ன விட்டுருங்க, நேச்சோ இங்க இல்ல, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. அட சும்மா இருங்க பொண்ணுங்களா, நானே நேச்சோ கிட்ட இருந்து தான் வந்திருக்கேன், நேச்சோ இதுக்கப்புறம் இங்க வர போறது கிடையாது, அதனால உங்களோட எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு மைக்கு பணத்தையும் கொடுக்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். உங்களுக்கு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போங்க, ஃபேமிலி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸும் இல்லையா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குங்க. உடனே அந்த பொண்ணுங்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம மைக்கும் அவரோட ஆளுங்களும் நேச்சோட வீட்டுல கஸ் சம்பந்தமா ஏதாவது பொருள் இருக்கான்னு நல்லா தேடி பாக்குறாங்க. நேச்சோட வீட்டுல ஒரு லாக்கர் இருக்கும்ல, அந்த லாக்கரை அழகா உடைக்காம ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க. நேச்சோட அப்பாவோட ஐடி கார்டு ஒன்று இருக்கு, அதை நம்ம மைக் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு ஃபேக்கான பேங்க் பாஸ்புக், அதை அந்த லாக்கர்ல வச்சுட்டு அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வந்த அடையாளமே தெரியாம அங்கிருந்து போயிடுறாங்க. எங்க நம்ம கஸுக்கும் லாலோட இடத்துல ஒரு இன்சிடென்ட் ஆச்சுல, அந்த இடத்தோடைய போட்டோகிராஃப்ஸ்லாம் வருது. எரிஞ்சு போன நிலைமையில இருக்கிற லாலோட டெட் பாடியோட போட்டோவும் இருக்கு. சோ எப்படியோ நம்ம எதிரியை நம்ம போட்டு தள்ளிட்டோம். ஆனா இருந்தாலும் ஒரு விரல் தாத்தாவோட ஆளுங்க நம்ம மேல காண்டா இருப்பாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்றதுக்காக கஸ் வந்து போல்சாவுக்கு கால் பண்றாரு. இங்க பிரச்சனை ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு, வாரே கிரியேட் ஆயிடும் போல, அதுக்கு முன்னாடி நம்ம ஹெக்டரை மீட் பண்ணி சமாதானமா பேசணும்னு சொல்றாரு. சோ அதே மாதிரியே கஸ்ஸும் அந்த போல்சான்றவரும் நம்ம ஒரு விரல் தாத்தாவை பாக்குறதுக்கு போறாங்க. கஸ் அப்படியே நடிக்கிறாரு. நீங்க லாலோவை ஆசாசியா வளர்த்திருப்பீங்க, இப்ப அவர் இறந்து போயிட்டாரு, நான் ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல இருக்கிற போல்சாவும் இது மூலியமா நமக்குள்ள வார் எதுவும் கிரியேட் ஆக கூடாது, எல்லாருமே சமாதானமா போகணும். சோ இதை கேட்ட ஒரு விரல் தாத்தாவும் அப்படியே அவரோட கையை மெதுவா நகர்த்தி ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி கொடுக்கறாரு. கஸ்ஸும் பரவாயில்ல சமாதானம் ஆயிட்டாருன்னு கையை கொடுத்து அப்படியே ஒரு விரல் தாத்தா முகத்தை பார்க்கும் பொழுது அவர் முகத்துல ஒரு பிரகாசம், சந்தோஷம். இதை நோட் பண்ற கஸ்ஸும் புரிஞ்சுக்கிறாரு, இந்த கிழவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா, லாலோ இன்னும் சாகலன்னு. வெளியே வந்து அவரோட டீம் கிட்ட லாலோ இறந்து போகலன்ற விஷயத்த சொல்றாரு. சோ நேச்சோட வீட்டுக்கு நம்ம ஒரு விரல் தாத்தாவோட ஆளுங்க அப்புறம் போல்சாவோட ஆளுங்க எல்லாருமே வராங்க. வீட்டுல ஒரு பெரிய சேஃப் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சேஃபை அறுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போதுதான் அதுல ஒரு பாஸ்புக் இருக்கு. நம்ம நேச்சோவுக்கு யாரோ ரெகுலரா பணம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பாஸ்புக்கோட லாஸ்ட் பேஜ்ல ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இவங்க கால் பண்ணும்பொழுது ஒரு ஹோட்டலோட நம்பர், அது இப்ப நம்ம நேச்சோ தங்கிக்கிட்டு இருக்காருல அந்த ஹோட்டலோட நம்பர் தான். இல்ல ராங் நம்பர்னு காலையும் கட் பண்ணி சோ நேச்சோ இருக்கிற இடத்த இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் நேச்சோட ஐடி கார்டும் இருக்கு. ஆனா நேச்சோட அப்பாவோட ஐடி கார்டு இல்ல, ஏன்னா மைக் எடுத்துட்டு போயிட்டாரு. ஒருவேளை அது அங்க இருந்ததுன்னா அடுத்தது நேச்சோடைய அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அவங்க. சோ நம்ம மைக் வந்து நேச்சோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. எங்க நேச்சோவும் ஒரு ஹோட்டல்ல இருக்காரு. டக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. நேச்சோ பயந்து போறாரு. பார்த்தா கீழே சாப்பாடை வச்சுட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. சோ நேச்சோ வெளியே போயிட்டு
அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த வெளியே நோட் பண்றாரு. இவரோட ரூமுக்கு ஆப்போசிட்லயே கொஞ்சம் தூரத்துல பழைய பில்டிங் மாதிரி ஒன்னு இருக்கு. அதோட எல்லா விண்டோவும் நார்மலா இருக்கு. ஆனா ஒரு விண்டோல மட்டும் சந்தேகப்படுற மாதிரி யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே இவருக்கு தோணுது. சோ அடுத்த தடவை சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கதவை நாக் பண்ணி சாப்பாடை கீழே வச்சுட்டு போறாங்க. சோ நாச்சோ என்ன பண்றாருன்னா அவரோட ரூம்ல இருக்கிற விண்டோ வழியா அந்த ஆப்போசிட்ல சந்தேகப்படுற மாதிரி ஒரு விண்டோ ஹோல் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டே கதவை லைட்டா ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த விண்டோல ஏதோ ஒன்று அசையுது. ஸோ நம்மள வாட்ச் பண்ண ஆப்போசிட் பில்டிங்ல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. ஒருவேளை அது நம்ம ஒரு விரல் தாத்தாவுடைய ஆளுங்களா இருந்தா இவருக்கு ஆபத்து, அவ்வளவுதான் மாட்டிப்பாரு. இதுவே அவங்க கஸ்ஸோட ஆளுங்களா இருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு நமக்கு தெரியாம ஆளுங்களை செட் பண்ணும். ஸோ கஸ் நம்மள கொல்றதுக்கு பிளான் பண்றான்னு இவருக்கு செம டவுட் வருது. ரூம்குள்ளேயே இருந்தா அதாவது சந்தேகம் வரும்னு சாப்பாடு எடுக்கிற மாதிரி வெளியே போயிட்டு முகத்தை காமிச்சிட்டு திரும்பவும் ரூம்குள்ள வந்து சாப்பாடெல்லாம் கீழே போட்டுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நாச்சோ காண்டில் இருக்காரு. ஏன்னா ஒரு விரல் தாத்தாவோட கேங்கும் இவரை கொல்ல ட்ரை பண்ணுது, இப்ப கஸ்ஸோட கேங்கும் நம்மள கொல்ல ட்ரை பண்ணுதோன்னா அவருக்கு புரியல. சோ அதனால நாச்சோ அவர் இருக்கிற ரூமுடைய விண்டோ ஏசியை உடைச்சுக்கிட்டு பின்பக்கம் வழியா இறங்கி இவர் ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருந்ததுல அந்த பில்டிங் குள்ள போனா இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளையும் கண்டுபிடிக்கிறாரு. எங்க பாருங்க சார், என்ன ஜஸ்ட் வாட்ச் பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, ஜஸ்ட் எனக்கு வாட்ச் பண்ற வேலை, அவ்வளவுதான். சோ நாச்சோவும் உன்னை யார் அப்பாயிண்ட் பண்ணதுன்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது, தேர்ட் பார்ட்டி மூலியமா தான் அந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லும் பொழுது நாச்சோ நானே கண்டுபிடிக்கிறேன்னு கஸோட ஆளு டைரஸ்க்கு கால் பண்ணி இதுக்கப்புறம் நான் இந்த ஹோட்டல்ல இருக்க போறது கிடையாது, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாருல அவருக்கு கால் வருது. சோ நாச்சோவும் புரிஞ்சுக்கிறாரு கஸ் தான் இந்த மாதிரி ஆளை செட் பண்ணி நம்மள வாட்ச் பண்ண வச்சிருக்காரு. சோ நம்மளால கஸ்ஸையும் நம்ப முடியாதுன்னு அந்த வாட்ச் பண்ணவரை அங்கேயே கட்டி போட்டுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாரு. அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு கார் இருக்கு. அந்த காருக்குள்ள போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க நம்ம ஒரு விரல் தாத்தாவுடைய ஆளுங்க சின்ன மொட்டை பெரிய மொட்டை இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா நாச்சோட வீட்டுல ஒரு பாஸ்புக் இருக்கும், அதுல ஒரு நம்பர் இருக்கும், அது இந்த ஹோட்டலோட நம்பர் தான். சோ நாச்சோ இங்க தான் இருக்கணும்னு இவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனா அந்த எல்லாத்தையும் செட் பண்ணது நம்ம கஸ் தான். சோ நாச்சோவும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஆளுங்களெல்லாம் கன்ல ஷூட் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் நினைச்சிருந்தா நாச்சோவை அந்த இடத்துல கொண்டு இருக்க முடியும். ஆனா ஏன்னு தெரியல, அவங்க கொல்லாம நாச்சோவை விட்டுறாங்க. நாச்சோவும் கார்லயே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இந்த விஷயம் கஸுக்கும் தெரிய வருது. மைக்கும் அங்கதான் இருக்காரு. மைக்கோ ஒரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச அவங்க நாச்சோவை பிடிச்சு கொல்ல போறதுலாம் கிடையாது, நாச்சோவை டார்ச்சர் பண்ணி உண்மையா வாங்க போறாங்க. ஒருவேளை நாச்சோ நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டானா அவ்வளவுதான், உன் கதையே முடிஞ்சிடும். ஸோ கஸ் ஒரு பிளானை போடுறாரு. நாச்சோவுக்கு அவரோட அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நாச்சோட அப்பாவை நம்ம இடத்துக்கு கொண்டு வாங்க, அவரு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாச்சோ வாயவே திறக்க மாட்டான். ஆனா இந்த விஷயம் மைக்குக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நாச்சோட அப்பா மேலாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இப்ப நாச்சோ அவங்க கிட்ட மாட்டினா தானே பிரச்சனை. ஆனா நாச்சோவை அவங்களுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கலாம். ஆனா அதுக்கு கஸ் ஒத்துக்க மாட்டாரு. நம்ம மைக்கு தடுக்கிறாரு. கஸோட ஆளு டைரஸ் மைக்கை பார்த்து கண்ணை நீட்டுறாரு. ஆனா மைக்கு அசர்ற மாதிரியே இல்ல. அப்பதான் நம்ம மைக்குக்கு போன் கால் வருது. மைக்கும் கஸை பார்த்து எனக்கு கால் பண்றது நாச்சோ தான். ஆனா கஸோட ஆளு டைரஸ் நம்பவே இல்லை. நான் ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் எடுக்கவே இல்லை. நீங்க கால் பண்ணா அவன் எப்படி எடுப்பான்? இப்ப நாச்சோ நம்பிக்கிட்டு இருக்கிறது என்னதான் அப்படின்னு மைக் சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்றாரு. நாச்சோ கூட பேசுறாரு. நாச்சோ வந்து கஸ் கிட்ட போனை கொடுன்னு சொல்ல மைக்கும் நம்ம கஸை பார்த்து நாச்சோ உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாரு. இப்ப கதை அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகுது. நம்ம நாச்சோ சின்ன மொட்டை பெரிய மொட்டை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தார்ல, அந்த காரு செம டேமேஜ்ல இருக்கு, இதுக்கு மேல வண்டியே போகாது போல. அதனால காரை விட்டு இறங்கி கன்னை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்களான்னு. ஆனா யாரும் வரல. ஆனா சீக்கிரமாவே வந்துருவாங்க. இங்கே இருந்தா நம்ம மாட்டி போனோம். இவரு வேகமா பக்கத்துல ஒரு ஆயில் டேங்கர் இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் ஆயிலும் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன மொட்டை பெரிய மொட்டை இன்னும் நிறைய ஆளுங்கெல்லாம் வராங்க. சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாச்சோட கார் இங்க தான் இருக்கு அப்படின்னா அவனும் இங்க தான் இருக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சின்ன மொட்டை பக்கத்துல அந்த ஆயில் டேங்கரை பாக்குறாரு. உள்ள இருக்கிற நாச்சோவும் பார்த்துட்டு ஐயோ இங்க தான் தேட போறாங்க போலியேன்னு அந்த டேங்கருக்குள்ளேயே ஆயில் இருக்குல்ல, நாச்சோ மூக்க மூடிக்கிட்டு அந்த ஆயிலுக்குள்ளேயே முங்கிக்கிறாரு. வெளியே வரவே இல்லையே. சின்ன மொட்டையை அந்த டேங்கருக்குள்ள பார்க்கும் பொழுது யாரும் இல்ல. சரின்னு எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் நாச்சோ அந்த ஆயில இருந்து வெளியே வந்து நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருக்காரு. இருட்டானதுக்கு அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. நாச்சோ பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்கானிக் கடைக்கு போறாரு. அவர் உடம்புலாம் ஒரே ஆயிலா இருக்கா, அதனால உடம்ப கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்ப சவுண்டு கேட்டு அந்த கடையோடைய ஓனர் அந்த மெக்கானிக்கும் வெளியே வராரு. உடனே நாச்சோ அந்த மெக்கானிக்கை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மெக்கானிக்கும் ஏய் நான் எதுவும் பண்ணல, குளிச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சோப் எல்லாம் கொடுக்குறாரு அவரு. சோ நாச்சோவும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த மெக்கானிக் கிட்ட நான் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிட்டுமா, நான் வேணா காசு கூட தரேன் அப்படின்னு நாச்சோ சொல்ல ஐயோ காசுலாம் வேணாம் நீங்க கால் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெக்கானிக் சொல்றாரு. சோ நாச்சோவும் போயிட்டு ஃபர்ஸ்ட் அவரோட அப்பாவுக்கு கால் பண்றாரு. அவரும் அட்டென்ட் பண்ணி நாச்சோ என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி பேசுற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அது போதும் எனக்குன்னு நாச்சோ அலறாரு. ஏன்னா நாச்சோட மைண்ட்ல ஓடுறது எல்லாமே நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றது தான். சோ இப்ப அப்பா நல்லா இருக்காரு. அடுத்தது அவரு மைக்குக்கு கால் பண்றாரு. இதான் நம்ம முன்னாடி சீன்ல பார்த்தோம். மைக்கும் அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. கஸ் உங்க கூட தான் இருக்கான், நான் கஸ் கிட்ட பேசணும்னு சொல்ல மைக்கும் நாச்சோ உங்ககிட்ட தான் பேசணுமான்னு கஸ் கிட்ட போனை கொடுக்குறாரு. சோ கஸும் நாச்சோ கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு
அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன விஷயமா, அழகா என்னையே கோத்து விடலான்னு பார்த்தல, இங்க பாரு கஸ், என்னால இப்ப கூட இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். ஒருவேளை நான் தப்பிச்சு போனேன்னு வச்சுக்கேன், எல்லாருமே சேர்ந்து ஒன்னதான் போட்டு கும்மி எடுப்பாங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நான் பண்ண எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரோ, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு என் வாயால நானே சொல்லணும். சோ நானும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் என்னதான் தப்பிச்சு போனாலும் என்னால நிம்மதியா வாழ முடியாது. சோ நானே உங்ககிட்ட வரேன். இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி நான் சொல்றேன். ஆனா அதுக்கு பதில் நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கஸ்ஸும் என்ன பண்ணணும், எங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் பண்ண தப்புக்காக எங்க அப்பா தண்டனையை அனுபவிக்க கூடாது. எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். உடனே கஸ்ஸும் சரி உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல, நான் மைக்கு கிட்ட கேட்டேன்னு நேச்சோ சொல்றாரு. உடனே மைக்கும் நேச்சோ நீ எதுவும் கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. உங்க அப்பாவை யாராவது தொட வந்தாங்கன்னா கூட என்ன தாண்டி தான் தொடணும் அப்படின்னு மைக் சொன்னதுக்கு அப்புறம் தான் நேச்சோவுக்கு நிம்மதியே. ஏன்னா யோசிச்சு பாருங்க, கஸ் எவ்வளவு பெரிய ஆளு. அவரு சொல்லியே நேச்சோவுக்கு நம்பிக்கை வரல. ஆனா மைக்கு சொன்ன உடனே நேச்சோவுக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா மைக் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னா அதுல இருந்து மாறவே மாட்டாரு. அதோட நேச்சோட அப்பாவை நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மைக்கு சொல்லிருப்பாரு. கஸ்ஸும் அதை கேட்டிருப்பாரு. ஒருவேளை கஸ் மைக் சொன்னதை கேட்காம நேச்சோட அப்பாவை கடத்தி வச்சிருந்தாரு அப்படின்னா நேச்சோ இப்ப இந்த முடிவுக்கு வந்திருக்கவே மாட்டாரு. நேச்சோ எஸ்கேப் ஆகி போயிருப்பாரு. கஸ்ஸை போட்டு உரிச்சிருப்பாங்க எல்லாரும். சோ மைக்கோட கேரக்டர் வேற லெவல். அதோட இந்த நேச்சோ பைபுள்ள கெட்டவ மாதிரியே இன்ட்ரோ ஆகி இப்ப ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். சோ கஸோட ஆளுங்க நேச்சோவை யாருக்கும் தெரியாம ஒரு வேனுடைய சீக்ரெட் பிளேஸ்ல கொண்டு வந்துடுறாங்க. அதோட நேச்சோவுக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்மளால உயிர் வாழ முடியாதுன்னு. அதனால கடைசியா நல்ல ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாரு. சோ மைக் அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது கஸோட ஆளு டைரஸ் அங்க வராரு. மைக்கோ நீ எங்க போற? கஸ் சொன்னாரு அவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், அதனால அவன் மூஞ்சில நலங்கு வைக்க போறேன். வேணாம் நீ எதுவும் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்னு மைக்கு இப்ப நேச்சோ கிட்ட போறாரு. இப்ப நம்ம ஒரு விரல் தாத்தாவோட ஃபேமிலி தான் நேச்சோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ கஸ் என்ன பண்ண போறாருன்னா நான் உங்களுக்காக கண்டுபிடிச்சு தரேன்னு நேச்சோவை கொண்டு போய் கொடுக்க போறாரு. இது மூலியமா கஸ் மேல எந்த டவுட்டும் வராது. ஆனா இருந்தாலும் நேச்சோ முகம் ரொம்ப அழகா இருக்கு. புடிச்சு ஒரு 4 அடி அடிக்காம அப்படியே கொண்டு போய் விட்டா சந்தேகம் வராது. அதனால நேச்சோட மூஞ்ச அடிச்சு உடைக்க போறாங்க. அந்த பொறுப்பை நம்ம மைக் எடுத்துக்கிறாரு. சோ நேச்சோ கிட்ட போயிட்டு ட்ரிங்க்ஸையும் கொடுக்குறாரு. இத குடி வலி அவ்வளவா தெரியாதுன்னு சொல்லி நேச்சோட மூஞ்ச அடிச்சு உடைச்சு பார்க்கவே நேச்சோ ஒரு மாதிரி இருக்காரு. கஸ்ஸும் வந்து இதை பாக்குறாரு. சோ இப்போ அவங்க நம்ம ஒரு விரல் தாத்தா ஃபேமிலி கிட்ட நேச்சோவை கொண்டு போகலாம், எந்த டவுட்டும் வராது. அதே மாதிரி நம்ம ஒரு விரல் தாத்தாவும் சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் இருக்காங்க. பத்தாததுக்கு போல்சான்றவரும் இருக்காரு. அவங்க முன்னாடி நேச்சோவை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. போல்சா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. லாலோ செத்து போனதுக்கு நீ தான் காரணம், எதுக்காக அந்த மாதிரி பண்ண, யாரு உன்னை பண்ண சொன்னது? உடனே நேச்சோவும் வேற ஏதோ ஒரு கேங் பண்ண சொன்ன மாதிரி பிளேட்டையே திருப்பி போடுறாரு. இதை கேட்கிற ஒரு விரல் தாத்தா சுத்தமா நம்புற மாதிரியே இல்ல. அவரு கஸ்ஸையே காமிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே போல்சாவும் நேச்சோ பொய் சொல்லாம சொல்லு, இந்த கஸ் உன்னை எதுவும் பண்ண சொன்னானா அப்படின்னு கேட்கும் பொழுது நேச்சோவும் என்னது இந்த கஸ்ஸா, இவன் தான் என் பிளானையே கெடுத்ததே. யோ ஹெக்டர், இப்ப நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிற வீல் சேர்ல அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? நான் தான். உன்னோட மாத்திரையை மாத்தி விட்டு அதுல கண்ட கருமத்தெல்லாம் கலந்து இப்ப நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. உன்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு செகண்டும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பெல்லாம் ஏமகம் தான் உன் முன்னாடி வந்து போகணும். இன்னும் சொல்ல போனா அப்பயே நீ இறந்து போயிருப்ப. தோருக்கான இந்த கஸ் அவன் தான் உன் உயிரையே காப்பாத்தினது. எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல, விட்டா உங்க எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி நேச்சோ சொல்றாரு. சோ ஒரு விரல் தாத்தாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. சோ எப்படியோ நேச்சோ வந்து இதுக்கும் கஸ்ஸுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசிடுறாரு. அப்புறம் அவர் கை கட்ட அவுத்து டக்குனு போல்சா தலையில கன்னை வச்சு போல்சாவை போட்டு தள்ளுவாருன்னு பார்த்தா நேச்சோ அவரே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறாரு. சோ அவ்வளவுதான், நேச்சோட சாப்டர் ஓவர். அவர் அங்கேயே இறந்து போறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு விரல் தாத்தாவாலையும் அவரோட ஃபேமிலியாலையும் கஸ்ஸை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. இப்ப நேச்சோ வந்து வேற ஏதோ ஒரு கேங் தான் என்ன பண்ண சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு கேங்க சொல்லிருப்பார்ல, அந்த கேங்கு கிட்ட இருந்து மாசம் மாசம் பணம் வர மாதிரி ஃபேக்கான ஒரு பாஸ்புக்கை ரெடி பண்ணி நேச்சோட வீட்டுல வச்சிருப்பாங்க. அதை போல்சாவுடைய ஆளுங்களும் பார்ப்பாங்க. சோ கன்ஃபார்மே ஆயிடுச்சு அந்த கேங் தான் நேச்சோவை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. கஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. சோ எது என்னவோ ஒரு வில்லனா அறிமுகமாகி கடைசியா ஒரு ஹீரோவா நேச்சோ இறந்து போயிட்டான். எப்படியோ நேச்சோனால கஸ் இப்போ வார்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா இருந்தாலும் லாலோ உயிரோட இருக்காருன்ற விஷயம் கஸ்ஸுக்கு தெரியும். லாலோனால நமக்கு ப்ராப்ளம் வரும்னு செம பாதுகாப்புல இருக்காரு. பாதுகாப்பு கொடுக்கறதே நம்ம மைக்கும் அவரோட ஆளுங்களும் தான். ஓப்பனா வீட்டுக்கு வெளியே ஆளுங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நம்ம கஸ்ஸோட வீடு இருக்குல்ல, பக்கத்துலயே பக்கத்து வீடு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கும் டனல் மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த பக்கத்து வீட்டுல தான் கஸ்ஸோட ஆளுங்களும் மைக்கோட ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வீட்டுல நிறைய மானிட்டர் வச்சு கஸ்ஸோட வீட்டை 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ வெளியே இருந்து பார்க்கும்போது கஸ்ஸோட வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா பக்கத்து வீட்டுல ஒரு படையே இருக்கு. எங்க நம்ம ஜிம்மி ஹாவர்டுக்கு கெட்ட பேரு வாங்கி தரணும்ன்றதுக்காக அடுத்தது இன்னொரு பிளான போடுறாரு. ஹாவர்டு அவரோட தெரபிஸ்ட பாக்குறதுக்காக போயிடுறாரு. காரை வெளியே விட்டுருக்காரு. நம்ம ஜிம்மி ஹாவர்டு மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு ஆளு பார்க்க அம்சமா இருக்காரு. சோ ஹாவர்டோட காருக்கு ஒரு கள்ள சாவி ஒண்ணு வச்சிருக்காரு. அதை யூஸ் பண்ணி கார் எடுத்துக்கிட்டு நேரா ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு ப்ராஸ்டியூட் இருக்காங்க. சீக்கிரம் உள்ளவா, டைம் இல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த ப்ராஸ்டியூட் யாருன்னு தெரியுதா? அட நம்ம ஜெசியோட ஆளு. சோ சாலு வந்துட்டு அந்த ப்ராஸ்டியூட்டை கூட்டிட்டு நேரா ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க நம்ம கிம் கிளிஃப்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளிஃப் பாக்குற மாதிரியே நேரா ஹாவர்டோட கார் எடுத்துக்கிட்டு அந்த
ப்ராஸ்டியூட் பொண்ணை வெளியே தள்ளி விடுறாரு. அவ திட்டுறா, ஏ ஹாவர்டு ஒழுங்கு மரியாதை காசை குடுறா அந்த மாதிரி. இதை பாக்குற அந்த கிளிஃபும் ஐயோ என்னது இது, ஹாவர்டு இவ்வளவு மோசமாயிட்டான்னு நினைப்பாரு. சோ இதுதான் அவங்களோட பிளானு. சோ பிளான் படி எல்லாத்தையும் பண்ணிட்டு சால் திரும்பவும் ஹாவர்டோட காரை விடலான்னு போனா அந்த இடத்துல வேற ஒரு காரை விட்டு வச்சிருக்காங்க. இப்ப இவரு இடத்த மாத்தி விட்டாருன்னா ஹாவர்டு கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம இங்க தான் பார்க் பண்ணோம், நம்ம கார் அப்புறம் எப்படி அந்த சைடு போச்சுன்னு. ஆனா இருந்தாலும் பரவாயில்லன்னு காரை ஓரமா நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஹாவர்டு நிப்பாட்டின இடத்துல அவரோட காருக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும். ஆனா இப்ப அந்த போர்டு இல்ல. சோ ஹாவர்டு கண்டுபிடிச்சிருவானே, என்ன பண்றதுன்னு சாலும் யோசிச்சு பக்கத்துல இருந்த போர்டை எடுத்து புடுங்கி கொண்டு வந்து ஹாவர்டோட காருக்கு முன்னாடி நட்டு வச்சிருக்காரு. இதனால ஹாவர்டுக்கு அவரோட காரை வந்து தள்ளி நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியல. கார் எடுத்துக்கிட்டு அவர் போயிடுறாரு. எங்க கிம்மும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு கார் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. இந்த விஷயத்த அவங்க ஜிம்மி கிட்டயும் சொல்றாங்க. ஆனா ஜிம்மி அவ்வளவா கண்டுக்கவே இல்ல. அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜாலியா. நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. இவர்கிட்ட ப்ராப்பரா ஆபீஸ் இல்லாததுனால அந்த சலூன் கடைக்கெல்லாம் ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே அவரோட கிளைண்ட்ஸ் எல்லாம் அவர் பாக்குறாரு. அந்த சலூன் கடை ஓனர் லேடியும் கத்துறாங்க. உடனே நம்ம சால் அந்த லேடிக்கு பணத்தையும் கொடுத்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கிளைண்ட்டையா அவர் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம சால் கோர்ட்டுக்கு போனா அங்க யாருமே சாலை மதிக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் சிப்ஸை தின்னுகிட்டே இருப்பார்ல பில்லுன்னு ஒருத்தர், அவரு ஒரு வெண்டிங் மிஷின்ல இருந்து சிப்ஸ் எடுக்க ட்ரை பண்றாரு. நம்ம சால் தான் போயிட்டு ஹெல்ப் பண்றாரு. டே என்னடா எல்லாரும் என் மேல ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் உன்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யாரு, பெரிய பெரிய போதை பொருள்ல சம்பந்தப்பட்டவனுங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கிளைண்டா வச்சிருக்கனா யாரு உன்னை மதிப்பா அப்படின்னு அவரு சொல்றாரு. நம்ம சாலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அதே மாதிரி கிம் அவங்க கிளைண்ட் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுல ஒரு காரு அது நிக்குது, உள்ள ஆளுங்களும் இருக்காங்க. சோ கிம்முக்கும் நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க, இது சும்மா விடக்கூடாதுன்னு நேரா அந்த கார் கிட்டே போறாங்க. ஹலோ காய்ஸ், நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா? மேம் நாங்க ஒன்னும் ஃபாலோ பண்ணல, சரி நாங்க போறோம், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் கிம் திரும்பவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்பொழுது அங்க நம்ம மைக் இருக்காரு. அவரு கிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னையும் சாலையும் சில பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வேற யாரும் இல்ல என்னோட ஆளுங்க தான். ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா நீங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு லாலோவை தெரியுமா? ஆமா தெரியும். அந்த லாலோ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். இதை கேட்ட உடனே கிம்முக்கு பயம் வருது. மைக்கும் நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா லாலோ பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் மோத போறான். உங்ககிட்ட மோதனா அவனுக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது. சோ 99% அவன் உங்ககிட்ட வர வாய்ப்பே இல்ல. ஒருவேளை வந்தாலும் என் ஆளுங்க மூலியமா எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும், நான் உங்களை காப்பாத்துறேன். சரி இந்த விஷயத்தை ஏன் நீங்க ஜிம்மி கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓ அவனா சரியான ஓட்டவாய், அவங்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ எல்லா ப்ராப்ளமும் சொதப்பிக்கும். கிம்மும் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த டெசர்ட்ல ஜிம்மியோட உயிரை காப்பாத்தினது நீங்க தானா? அதோட முன்னாடி நான் உன்னை பாத்திருக்கேனே, கோர்ட் ஹவுஸ் பார்க்கிங் லாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆள் தானே நீ? ஆமா முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு மைக் அங்க இருந்து போயிடுறாரு. சோ கிம்மும் சாலை பாக்குறதுக்கு போறாங்க. சால் வந்து புது ஆபீஸ ஓபன் பண்ண போறாரு. அந்த இடத்தையும் கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாரு. எப்படி கிம் இந்த இடம் சூப்பரா இருக்கா அப்படின்னு காட்டும் பொழுது, இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, பார்க்க ரொம்ப அழுக்கா இருக்கு, ஆனா இருந்தாலும் இந்த இடம் கோர்ட்ல இருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி தான் இருக்கு, பார்க்கிங் லாட் நிறைய இருக்கு, சோ அதனால இந்த இடம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ சாலும் இந்த இடத்த லீஸுக்கு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் சால் இங்க தான் லாயர் பிராக்டிஸ் பண்ண போறாரு. சோ இந்த இடம் தான் நம்ம சாலோட ஐகானிக்கான பிளேஸ். பிரேக்கிங் பேட்ல கூட அவர் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வால்டர் ஜெசி எல்லாம் மீட் பண்ணுவாரு, பேசுவாரு. சோ கிம்மும் சாலும் வீட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிம்முக்கு தூக்கமே வரவே இல்லை. ஏன்னா மைக் சொல்லிட்டு போயிட்டாரு லாலோ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு. அதனால பயத்திலேயே இருக்காங்க. கதவு கிட்ட வந்து அடிக்கடி செக் பண்றாங்க லாலோ வந்துட்டானான்னு. பக்கத்துல கிம் இல்லன்னு சாலும் எழுந்து வந்து பாக்குறாரு. என்ன ஆச்சு தூங்காம இருக்க? இல்ல நான் கொஞ்சம் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் அப்படின்ற மாதிரி இவங்க போய் சொல்றாங்க. சரி நம்ம சால் கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு கிம் வரும்பொழுது சால் சொல்றாரு, நானும் உன்ன மாதிரியே ரொம்ப நாள் தூங்காமலே இருந்தேன் கிம், ஆனா எப்போ லாலோ இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதோ அப்பல இருந்தே மனசு கொஞ்சம் நல்லா இருந்தது, நிம்மதியாவும் நான் தூங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சால் சொல்ல, இவன் இப்பதான் நிம்மதியா இருக்கான், தேவையில்லாம லாலோ உயிரோட இருக்கிற விஷயத்த நம்ம சொல்ல வேணான்னு கிம்மும் சொல்லாமலே இருக்காங்க. எங்க பயத்துல இருக்கிறது நம்ம கிம்மு மட்டும் கிடையாது, கஸும் பயத்துல தான் இருக்காரு. லாலோ இன்னும் உயிரோட இருக்கான், எப்ப வேணாலும் வந்து நம்மள அட்டாக் பண்ணுவான்னு அவரால் நிம்மதியாவே இருக்க முடியல. இந்த நேரத்துல அந்த கிளிஃப்ன்றவரு ஹாவர்டு எவ்வளவு மோசமானவரு அப்படின்ற விஷயத்த ஹாவர்டு கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹாவர்டுக்கு எதுவும் புரியல, என்னது நான் ரொம்ப மோசமானவனா? ஆமா ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை ரோட்ல தள்ளி விட்டு நீ மாட்டு போய்கிட்டே இருந்தல, நீ நான் நல்லா செக் பண்ண அது உன்னோட கார் தான், உள்ள இருந்ததும் நீ தான் அப்படின்னு சொல்றாரு. ஹாவர்டுக்கு எதுவும் புரியல. சரி நீங்க யாரு கூட இருந்தீங்க, எப்ப இதை பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் கிம்மு கூட தான் இருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல, அப்பதான் நான் உன்னை பார்த்தேன்னு சொன்ன உடனே ஹாவர்டு புரிஞ்சுக்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சாலு தானே. அதனால சாலை பழி வாங்குறதுக்கு இவர் ஒரு பிளான போடுறாரு. இந்த நேரத்துல நம்ம சாலும் அவரோட புது ஆபீஸை ஓபன் பண்ணிட்டாரு. ஆனா என்ன உள்ள எந்த பொருளும் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்டா இருந்த அந்த லேடியவே திரும்பவும் அப்பாயிண்ட் பண்றாரு. பார்த்தா ஒரு டேபிள் ஒரு சேர் அவ்வளவுதான் இருக்கு. ஐயோ இங்கெல்லாம் என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு அவங்க போறாங்க. ஆனா இவரு நிறைய காசு தரவே அந்த லேடியும் ஓகேன்னு இங்கே ஸ்டே பண்றாங்க. நம்ம சாலும் அந்த ரிசப்ஷனிஸ்ட பார்த்து, நீ வேணா பாரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தங்க கக்கூஸ்ல தான் நான் கக்காவே போவேன், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு சொல்றாரு. சீரியஸா சொன்னாரா சும்மா சொன்னாரான்னு தெரியல, ஆனா ஃபியூச்சர்ல இது உண்மையிலேயே நடக்கும். நிறைய கிளைண்ட்டை சால் பாத்துக்கிட்டு இருக்காரு. நைட் டைம் ஆகுது, அப்பவும் கிளைண்ட் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கிளைண்ட் வந்து நம்ம சால் அவரோட இடத்துக்கே கூப்பிடுறாரு. சால் அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறது
ஹாவர்டு, யோ நீ என்ன கிளைண்ட் மாதிரி என்ன கூப்பிட்டுருக்க? சும்மா கூப்பிட்டேன், பின்னாடி பாத்தியா பாக்ஸிங் ரிங்கு, நீயும் நானும் அதுல சண்டை போடணும், என் கூட முடிஞ்சா மோது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சால் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அங்கிருந்து போறாரு. ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஹாவர்டோட மூஞ்ச அடிச்சு உடைக்க வேண்டியதான்னு சாலும் பாக்ஸிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆளு ஒரு அடி கூட ஹாவர்டு அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நான் தான் சாம்பியன், நான் தான் கானர் மேக்கர்னு சீன் போடுறாரு. ஆனா அந்த ஹாவர்டு மனசுக்குள்ள இருந்த வெறியெல்லாம் அப்படியே சால் மேல காட்டி சாலை நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஆள் அங்கேயே பிளாட். அதோட ஹாவர்டு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஏற்பாடு பண்றாரு. அவரோட வேலை என்னன்னா நம்ம சாலு யார் யார் கூட பேசுறாரு, என்னென்ன பண்றாருன்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லணும். இந்த டைம்ல நம்ம மைக்கும் அவரோட ஆளுங்களும் கஸ்ஸுக்கு சம பாதுகாப்பா கொடுக்குறாங்க. இப்ப போய்கிட்டு இருக்கிறது ஒரு வெயிட்டிங் கேம் மாதிரி. லாலோ உயிரோட இருக்கான், ஆனா அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களும் லாலோ எப்ப வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எப்ப நடக்கும்னு தெரியல. சோ கஸ்ஸும் அந்த லாண்ட்ரி ஃபேக்டரிக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை பார்க்கலான்னு போறாரு. கூடவே நம்ம மைக்கும் போறாரு. கஸ்ஸுக்கும் மைக்குக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. சோ கஸ் வந்து ஒரு மாதிரி அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாரா. மைக்கும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் மேல இருக்கேன், நீங்க தனியா இருங்கன்னு சொல்றாரு. அதாவது கஸ் வந்து இந்த இடத்துல தனியா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளதான் நினைச்சாரு. ஆனா மைக்கு கஸோட முகத்தை பார்த்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு வெளியே போயிடுறாரு. சோ கஸ் மட்டும் தனியா அந்த பேஸ்மெண்ட்ல இருந்துகிட்டு கால்ல ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு அளவுலாம் எடுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஒயர் கனெக்ஷன் மாதிரி இருக்கு, அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணா அந்த இடத்துல இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஜேசிபி இருக்கு, அது பக்கத்துல கஸ் நடந்து போயிட்டு ஏதோ ஒரு பொருளை ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னத்தை ஒளிச்சு வச்சாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும். இப்பதான் லாலோ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. லாலோ இப்ப ஜெர்மனில இருக்காரு. ஆக்சுவலா அவர் ஒரு ப்ரூஃபுக்காக வந்திருக்காரு. மெக்சிகோல இருக்கிற டான் கிட்ட போயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் கஸ் தான் என்ன சொன்னாலும் டான் நம்ப மாட்டாரு. அதனால டான் நம்பணும்ன்றதுக்காக நம்ம கஸ் வந்து சீக்கிரட்டா ஒரு பேஸ்மெண்ட்டை கட்டிக்கிட்டு இருக்காருல்ல மெத் லேபுக்காக. இது வந்து யாருக்கும் தெரியாம அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த விஷயம் டானுக்கு தெரிஞ்சதுன்னா டானே கஸ்ஸை போட்டு தள்ளிடுவாரு. சோ அதுக்கான ப்ரூஃபை ரெடி பண்ணுன்றதுக்காக தான் லாலோ ஜெர்மனிக்கு வந்திருக்காரு. ஒரு லேடியவும் மீட் பண்றாரு. இந்த லேடி யாருன்னா இறந்து போன ஜெர்மன் லீடர் இருக்காருல்ல அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. சோ லாலோ லீடரோட ஒய்ஃப் கிட்ட நல்லா பேசுறாங்க. அவங்க வீடு வரைக்குமே அவர் போறாரு. சோ வீட்டை பார்த்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த லேடி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இவரு வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா வெளியே போனா அந்த லீடரோட ஒய்ஃப் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவரும் அந்த லேடியை போட்டு தள்ள ரெடி ஆகுறாரு. ஆனா சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல. லாலோ அந்த லேடி எதுவும் பண்ணாம அந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம கிம் சின்ன பொண்ணா இருக்காங்க. கிம்மோட அம்மா இருக்காங்களே அவங்க சரியான திருட்டு கொட்டை போல. ஸ்டோர்ல இருந்து இந்த நெக்லஸ் எல்லாம் திருடுவாங்க. ஒருவேளை அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா எல்லா பழியையும் கிம் மேல போடுவாங்க. கிம் சின்ன பொண்ணுன்றதுனால திட்டிட்டு மட்டும் விட்டுருவாங்க. ஆனா அந்த கேப்ல கூட கிம்மோட அம்மா நெக்லஸ் எல்லாம் ஆட்டிய போடுவாங்க. சோ இந்த அளவுக்கு கிம் சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி திருடுறது ஃபோர்ஜரி பண்றதுலாம் பிடிக்காது. ஆனா இப்ப ஜிம்மி கூட சேர்ந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம கிம்மும் சாலும் வெட்டினரி டாக்டரை மீட் பண்ண போறாங்க. அவருக்கு தான் ஊர்ல இருக்கிற எல்லா திருட்டு பசங்களையும் தெரியுமே. அவங்க மூலியமா இந்த வெட்டினரி டாக்டர் ஒரு போதை பொருளை வாங்குறாரு. அதை நம்ம சால் கிட்ட கொடுக்குறாரு. அப்பதான் சாலும் கிம்மும் யோ நீ டாக்டர் வேலை மட்டும் தான் பாக்குறேன்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு தெரியுமாயா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பாய்ஸ் படத்துல செந்தில ஒரு நோட் புக்கை காட்டுவார்ல எங்க எப்ப சோறு போடுவாங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த நோட் புக்ல இருக்கும். அதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸோடைய நம்பர்ஸும் இந்த டாக்டரோடைய டைரியில இருக்கு. அதை இவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, ஒரு வேக்யூம் கிளீனிங் கம்பெனியோடது. அதை பாக்குற கிம்மு என்ன கிரிமினலோட நம்பர் இருக்கும்னு பார்த்தா ஒரு கடையோட நம்பர்லாம் இருக்கு. அவங்களுக்கு அது யாருன்னு தெரியல. ஆனா நமக்கு தெரியும் டிசப்பையரர் தான் அது. பாக்குறதுக்கு அது ஒரு வேக்யூம் கடை அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே நம்ம ஏதாவது போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு வேற ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து வேற ஒரு லொகேஷன்ல நம்மள வாழ வைப்பாரு டிசப்பையரர். அப்புறம் ஜிம்மி வந்து மால்ல வேலை செய்யற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவருக்கு வேஷம்லாம் போட்டு விஸ்காம் பசங்களை வச்சு ஒரு ஷூட்டிங்கும் எடுக்கிறாரு. அப்புறம் பார்க்கவே கொடூரமா இருந்த நம்ம சாலுடைய ஆபீஸ் இப்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிளைண்ட்ஸும் நிறைய பேர் வராங்க. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்க நம்ம மைக்கும் அவரோட ஃபேமிலியையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே வெயிட் பண்றது அந்த லாலோவுக்காக தான். லாலோ வந்தானா ஈஸியா அவங்களால போட்டு தள்ள முடியும். ஏன்னா லாலோ அபிஷியலா இறந்து போயிட்டாருன்னு எல்லாரும் நம்புறாங்க. இந்த நேரத்துல அவரை போட்டு தள்ளனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா லாலோ இப்ப இந்த இடத்துலயே கிடையாது. அவர் ஜெர்மனில இருக்காரு. காட்டுக்குள்ள ஒரு ஆளை மீட் பண்றாரு. அவரு கோடரையை வச்சு மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் லாலோவை பார்த்த உடனே இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்க எதுக்கு நீ வந்த? அது வந்து நான் பேசுறதுக்கு தான் வந்தேன். ஜெர்மன் லீடர் ஒருத்தர் அவரோட வீட்டுல நான் ஒரு கிஃப்ட்டை கண்டுபிடிச்சேன். அந்த கிஃப்ட்டை கொடுத்ததே நீங்க தான். அதனால உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல அந்த கோடாரி வச்சுக்கிட்டு இருந்தவரு அங்கிருந்து ஓடிடுறாரு. சோ நம்ம லாலோவும் பின்னாடியே திறத்திக்கிட்டு போகும் பொழுது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து லாலோ வயிற்றுலயே கோடாரியால ஒரு அடி. லாலோ அப்படியே உட்காந்துடுறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ யாரு, எதுக்காக வந்திருக்கன்னு கேட்கும் பொழுது நான் ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி தான் வந்தேன். கஸ்ன்ற ஒருத்தன் ரகசியமா ஒரு பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கான். அது எந்த இடத்துல கட்டுறான் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த கோடாரி வச்சுக்கிட்டு இருந்தவரை லாலோ அட்டாக் பண்ணி காலையும் வெட்டிடுறாரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லுன்னு லாலோ இப்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இறந்து போன ஜெர்மன் லீடர் வந்து எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா டனலை தோன்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அப்படின்னா ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டை தோண்டிருக்காங்க. சோ ஒரு பேஸ்மெண்ட்டை தோன்ற அளவுக்கு கஸ் கிட்ட பெரிய ஸ்பேஸ் எங்க இருக்குன்னா அவர் வாங்கின அந்த லாண்ட்ரி ஃபேக்டரி. சோ அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு லாலோவும் புரிஞ்சுக்கிட்டு நேரா அங்க போக ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருக்கும் தெரியாம அவரு போகணும், ரோட்ல போனா மாட்டிப்பாரு. அதனால ட்ரைனேஜ் வழியாவே அவரு போக ஆரம்பிக்கிறாரு. கஸ்ஸோடைய இடத்தெல்லாம் பாக்குறாரு. முக்கியமா அந்த லாண்ட்ரி ஃபேக்டரி இருக்குல்ல, அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்நேரமும் அங்க ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. சரி எது என்னவோ நம்ம பிளான ஹெக்டர் கிட்ட சொல்லலான்னு ஒரு விரல் தாத்தாவுக்கு இந்த லாலோ கால் பண்ணும் பொழுது லைன் வந்து ஒழுங்கா கிளியரா இல்லாம கொரன்னு கேக்குது. சோ லாலோ புரிஞ்சுக்கிறாரு நம்ம பேசுறத ஒட்டு கேக்குறாங்கன்னு. டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு டென்ஷன்ல அந்த இடத்த போட்டு அடிச்சு உடைக்கிறாரு. அந்த கஸ்ஸை நம்ம சாதாரணமா இட போட்டுட்டோம், நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமேனு. இப்ப லாலோ அப்படியே விட்டுட்டாருன்னா கஸ்ஸுக்கு சந்தேகம் வந்துரும்னு திரும்பவும் கால் பண்றாரு. ஒரு விரல் தாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா உண்மையான விஷயத்த பேசாம வேற ஒரு விஷயத்த மாத்தி பேசுறாரு. அங்கிள் ஹெக்டர், நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், அந்த கஸ்ஸுக்கு எதிராக நமக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கல, அதனால வேற வழி இல்ல, இன்னைக்கு நைட்டு நான் அந்த கஸ்ஸை அட்டாக் பண்ண போறேன் இப்படின்னு வேணும்னே கஸ்ஸோட ஆளுங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக லாலோ பேசுறாரு. ஆனா நம்ம ஒரு விரல் தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. அவரு உண்மை நினைச்சுக்கிட்டு பெல்ல போட்டு அமுக்குறாரு. லாலோவும் காலை கட் பண்ணிடுறாரு. இவ பேசின விஷயத்தெல்லாம் கஸ்ஸோட ஆளுங்க ஒட்டு கேட்டுட்டு இன்னைக்கு நைட்டு லாலோ அட்டாக் பண்ண போறான்னு எல்லாருமே அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த லாண்ட்ரி ஃபேக்டரிக்கு வெளியே ஆளுங்க அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. சோ மைக்கும் கஸ் கிட்ட இந்த விஷயம் நமக்கு தெரியாத மாதிரியே காமிச்சிக்கணும், உங்க கூட நாங்க யாரும் வரமாட்டோம், ஆனா உங்க பின்னாடி நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம், நீங்க தனியா தான் வீட்டுல இருக்கீங்க அப்படின்ற விஷயம் லாலோவுக்கு தெரிஞ்சாதான் அவன் வீட்டுக்குள்ள வருவான், நம்ம வலையில மாட்டி அவனை நம்ம போட்டு தள்ளலாம். சோ இப்படின்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. லாலோ எங்க அட்டாக் பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்துல நம்ம ஜிம்மியும் கிம்மும் சேர்ந்து ஹாவர்ட பாடாப்படுத்தி எல்லார் முன்னாடியும் அவரோட மானத்தை வாங்கிட்டாங்க. சோ அதனால கடுப்பான ஹாவர்டு நேரா நம்ம சாலை வந்து மீட் பண்றாரு அவரோட வீட்லயே. கூடவே கிம்மும் இருக்காங்க. ஹாவர்டு கிம்மையும் சாலையும் திட்டிக்கிட்டே இருக்கும்போதுதான் வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. யாரான்னு பார்த்தா லாலோ. உள்ள வந்தவரு கையில கன் எடுத்து அதை மாட்டிட்டு ஹாவர்ட ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. அங்கேயே ஹாவர்டு காலி. இதை பார்த்து கிம்மும் சாலும் பயந்து நடுங்குறாங்க. நம்ம மைக்கோட ஆளுங்க எப்பவுமே கிம்மையும் சாலையும் ஃபாலோ பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. ஆனா இப்ப இங்க யாருமே காணோம். ஏன்னா லாலோ வந்து ஒரு விரல் தாத்தா கிட்ட இன்னைக்கு நைட்டு நானு கஸ் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிருப்பாரு. சோ எல்லாருமே பாதுகாப்புக்கு கஸ் கிட்ட போயிட்டாங்க. நம்ம சால் கிட்ட இந்த லாலோ வரமாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா லாலோ வந்தது நம்ம சால் கிட்ட தான். சோ லாலோ வந்து கிம் கிட்டையும் சால் கிட்டையும் அமைதியா இருங்க, நான் ஜஸ்ட் உங்ககிட்ட பேசதான் வந்தேன்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு நேரா ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். நீங்க வழி மாறி போயிடக்கூடாதுன்னு நான் மேப்பையே வரைஞ்சு வச்சிருக்கேன். கரெக்டா ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டு வாசல்ல போயிட்டு நாக் பண்ணிட்டு கருப்பா ஒருத்தவன் டோரை திறப்பான், அவனை நீங்க ஷூட் பண்ணணும். அவன் இறந்து போனதை போட்டோ எடுத்து எனக்கு காமிச்சாதான் நான் இங்க இருக்கிற ஒருத்தனை உயிரோட விடுவேன்னு லாலோ சொல்றாரு. லாலோ வந்து நம்ம சாலை தான் போக சொல்றாரு. ஆனா சால் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட பேச்சு திறமையாலேயே லாலோட மைண்ட குழப்பி கிம்ம போக சொல்ற மாதிரி பண்றாரு. உடனே கிம்மோ, ஐயோ எனக்கு கன்லாம் சுடவே தெரியாது, ஐயோ சும்மா சொல்றா, இவ கன்னை வச்சு செமையா சுடுவா, இவளை அனுப்புங்க சார் அப்படின்னு கிம்ம அவரு கோத்து விடுறாரு. ஆனா உண்மையான ரீசன் என்ன, கிம்ம வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க சேஃபா இருக்கலாம். சோ கிம்ம காப்பாத்தணும்னு தான் சால் இந்த மாதிரி சொல்றாரு. சோ லாலோவும் சரி ஓகே பொண்ணே நீயே போ அப்படின்னு கையில கன் எல்லாம் கொடுத்து அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாரு. சோ கிம்மும் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணியே எங்க லாலோ நம்ம சாலை போட்டு கட்டி போட ஆரம்பிக்கிறாரு. உன் மேல ஏன் தெரியுமா எனக்கு டவுட் வந்தது, என் கூடவே இருந்து குளிப்பறிச்சு என்ன சாகடிக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்தது அந்த நேச்சோ, உன்னை யாரு எனக்கு இன்ட்ரோ பண்ணது, அந்த நேச்சோ தான் அப்படின்னா நீயும் கூட இருந்தே குளிப்பறிக்கிறவன் தானே. ஐயோ சார் அந்த நேச்சோவுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சால் பேசலான்னு வரும்போது நீ பேசியே எல்லாத்தையும் சாதிச்சிருவன்னு வாயை கட்டி போட்டுறாரு. ஒன்ஸ் என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் பார்க்க வருவேன், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு லாலோ அங்கிருந்து போயிடுறாரு. அதனால கிம் அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணி ஒரு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அது நம்ம கஸோட வீடு தான். டோரை நாக் பண்றாங்க, டோரையும் ஓபன் பண்றாங்க. ஷூட் பண்ணலான்னு போகும்பொழுது உள்ள கிம் இழுத்து பிடிச்சு போட்டுறாங்க. நம்ம மைக்கு தான் இருக்காங்க. கிம் இங்க என்ன பண்ற, யார நீ ஷூட் பண்ண வந்திருக்க, டோருக்கான கருப்பா இவனை தான் நான் ஷூட் பண்ணணும்னு யாரோ ஒருத்தரை கை காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே லாலோ சொன்னது கஸ் தான். கிம்முக்கு கஸ் கூட யாருன்னு தெரியாது. இது எல்லாத்தையுமே கஸ் சிசிடிவி வழியா பாத்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்காரு. மைக்கு கிம்ம பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, உன்னை யார் இந்த மாதிரி பண்ண சொன்னது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த லாலோ தான். லாலோ எங்க வீட்டுக்கு வந்து ஹாவர்டுன்னு ஒருத்தனை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டான், அதோட ஜிம்மியை பிடிச்சு வச்சிருக்கான், நான் மட்டும் இப்ப வந்து இவனை கொன்னு போட்டோ எடுத்து அனுப்பலனா ஜிம்மியையும் அவன் கொன்னுடுவான். சோ லாலோ சாலோட வீட்டுல தான் இருக்கான், எல்லாரும் வாங்கன்னு மைக்கு அவரோட ஆளுங்க எல்லாருமே சாலோட வீட்டுக்கு போறாங்க. அந்த லாண்ட்ரி ஃபேக்டரி இருந்ததுல அங்க இருந்த ஆளுங்க கூட சாலோட வீட்டுக்கு போயிடுறாங்க. சோ லாலோ காத்துக்கிட்டு இருந்தது இதுக்காக தான். சாலோட வீட்டுக்கு போயிட்டு அங்க எல்லாரையும் வர வச்சுட்டு அந்த லாண்ட்ரி ஃபேக்டரிக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு போகணும்ன்றது தான் அவரோட பிளானே. சோ இங்க இருந்த ஆளுங்கலாம் சாலோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அவரு அந்த லாண்ட்ரி ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சி அவருக்கு ப்ரூஃப் வேணும்ல, அதனால வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்னமும் அந்த பேஸ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியல. சோ அதனால கஸ் இந்த இடத்துக்கு வருவாருன்னு லாலோ அந்த ஃபேக்டரியிலேயே வெயிட் பண்றாரு. இந்த டைம்ல நம்ம கஸும் கிம் கிட்ட போன் கால்ல பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கொல்றதுக்கு அந்த லாலோ எதுக்காக ஒன்ன அனுப்பணும், உன் ஹஸ்பண்ட் அனுப்பலாம்ல, ஃபர்ஸ்ட் அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் போக சொன்னாரு, ஆனா என் ஹஸ்பண்ட் அவரை பேசி குழப்பிட்டு என்ன அனுப்ப வச்சிட்டாரு. என்னது உன் ஹஸ்பண்ட் லாலோவையே பேசி குழப்பிட்டானா. சோ நம்ம சாலோட வாய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு கஸ் இப்ப புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதே டைம்ல கஸுக்கு இன்னொரு தாட்டும் வருது, உண்மையிலேயே லாலோ நம்மள கொல்லணும்னு இவங்களை அனுப்பியிருந்தா ஆள் அடையாளமே ஒழுங்கா சொல்லாம அனுப்பியிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கிம்முக்கு அவங்க யாரை கொல்லணும்னு கூட தெரியல,
இடத்துல கஸ்ன்னு நினைச்சு வேற யாரையோ கை காட்டுறாங்க. அப்படின்னா லாலோட பிளான் இது கிடையாது. அவன் ப்ரூஃபை தேடி தான் போயிருக்கான். டான் மூலியமாவே நம்மள கொல்லணும்னு ட்ரை பண்றான். கண்டிப்பா லாலோ எங்க இருப்பான், அந்த லாண்ட்ரி ஃபேக்டரியில தான் இருக்கணும்னு கஸ்ஸும் அவரோட ஆளுங்களும் லாண்ட்ரி ஃபேக்டரிக்கு போறாங்க. இந்த நேரத்துல நம்ம மைக்கோட ஆளுங்க, கஸ்ஸோட ஆளுங்கன்னு நிறைய பேர் சாலோட வீட்டுக்கு போறாங்க. பிளான் பண்ணி உள்ள லாலோ இருப்பான்னு போய் பார்த்தா உள்ள லாலோலாம் கிடையாது. இறந்து போன நிலைமையில ஹாவர்டும் கட்டி போட்ட நிலைமையில நம்ம ஜிம்மியும் தான் இருக்காங்க. ஜிம்மியோடைய கட்டை அவுத்து விட்டுட்டு அந்த லாலோ எங்க போனா அப்படின்னு கேட்கும்பொழுது கிம் இங்க இருந்து போன உடனே என்ன கட்டி போட்டுட்டு அவனும் இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. மைக்கும் புரிஞ்சுக்கிறாரு லாலோட பிளான் இது கிடையாது, வேற என்னமோன்னு. இந்த டைம்ல நம்ம கஸ் அவர் கூட ஒரு 4-5 ஆளுங்க லாண்ட்ரி ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்க யாரோ இருக்கிற மாதிரியே கஸ்ஸுக்கு தோணுது. அடுத்த செகண்டே லாலோ கஸ்ஸோட ஆளுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் கன் பாயிண்ட்ல கஸ்ஸ பிடிச்சி இந்த இடத்துல தான் நீ ரகசியமா ஒரு பேஸ்மெண்ட்டை கட்டுறேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா அதை காட்டு, இல்லனா உன் தலை செதறிடும். அதோட லாலோ இது எல்லாத்தையுமே வீடியோவா எடுக்கிறாரு. ஏன்னா இதுதான் ப்ரூஃப். இதை டான் கிட்ட காமிச்சா கஸ்ஸோட கதை முடிஞ்சிடும். அதனால கஸ்ஸும் இந்த இடத்துல அந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. டக்குனு லாலோ கஸ்ஸை ஷூட் பண்ணிடுறாரு. நல்லவேளை புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டு இருந்ததுனால கஸ்ஸுக்கு லைட்டா வலிக்குதே தவிர உயிருக்கு எதுவும் ஆகல. சோ வேற வழி இல்லாம கஸ்ஸும் ஒரு பட்டனை அழுத்தின உடனே அங்க இருந்து மிஷின் ஓபன் ஆகுது. பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியும் தெரியுது. அது வழியா அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. சோ அந்த இடம் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. லாலோவும் இந்த இடத்துல தான் எங்களோட பெர்மிஷன் இல்லாம அந்த மெத்த உருவாக்க போறல, நீ அவ்வளவுதான் கஸ், நீ மாட்டிக்கிட்ட, கடைசியா ஏதாவது பேசணும்னா பேசு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கஸ்ஸும் லாலோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இவரும் பேசுறாரு. எவ்வளவு நாள் தான் நான் உங்களுக்கு கீழேயே வேலை செய்யறது, நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த கொக்கைனையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதை விட 100 மடங்கு பெட்டரான மெத்து இருக்கு. ஒன்ஸ் இந்த இடத்த கட்டி முடிச்சுட்டு மெத்த நான் உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த போதைப் பொருள் உலகத்துக்கே நான் தான் முடிசூடா அரசன் ஆவேன். என்னை அழிக்க யாரும் கிடையாது, அதோட உங்க எல்லாரையுமே நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. லாலோ சிரிக்கிறாரு. டேய், நீ இப்ப மாட்டிக்கிட்டு உட்காந்துட்ட, இன்னும் 5 நிமிஷத்துல உன் உயிர் போக போகுது. யாரு சொன்னது ஏன் உயிர் போக போகுதுன்னு? டக்குன்னு அங்க ஒயர் கனெக்ஷன் இருக்குல்ல, அதை கட் பண்ணி விட்டுறாரு. லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. அப்புறம் வேகமா கஸ் பக்கத்துல இருக்கிற ஜேசிபி கிட்ட போயிட்டு அங்க ஏதோ ஒரு பொருளை ஒளிச்சு வச்சார்ல, ஆக்சுவலா அது கன்னு. அந்த கன்னை எடுத்து லாலோவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு லாலோவும் ஷூட் பண்ண இருட்டுக்குள்ளேயே மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு வழியா கஸ் அப்படியே மெதுவா நடந்து வராரு. லாலோ உயிரோட இருக்கானான்னு பார்க்கும் பொழுது லாலோ கீழே கிடக்குறாரு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், லாலோவும் அந்த இடத்துல காலி. நம்ம கஸ்ஸுக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்த லாலோவோட கதையவே அவர் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் கஸ்ஸை எதிர்க்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது, இன்னொருத்தம் பிறந்துதான் வரணும். சோ லாலோ இறந்து போயிட்டான்னு மைக்குக்கும் தெரிய வருது. அடுத்த தடவை நீங்க எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு மைக்கும் சொல்றாரு. அப்புறம் கிம் வீட்டுக்கு வராங்க. அங்க சாலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே. மைக்க நம்ம சால் கிட்டையும் கிம் கிட்டையும் இங்க பாருங்க, நடந்த விஷயத்த நீங்க சீக்கிரமா மறந்தே ஆகணும். இந்த ஹாவர்ட் அதிகமா போதைப்பொருள் யூஸ் பண்றான்னு ஆல்ரெடி நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க போல, அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாவர்டோட காரு, ட்ரெஸ் எல்லாத்தையுமே நாங்க பீச் கிட்ட போட்டுறோம். சோ போதை முத்தி போய் தண்ணியில குதிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு கேஸை முடிச்சிடலாம். அதோட லாலோ இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்க லைஃபை நீங்க சந்தோஷமா வாழுங்க. போலீஸ் வந்து ஹாவர்டை பத்தி உங்ககிட்ட விசாரிக்க வருவாங்க. நீங்க ஜஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா, ஹாவர்ட் எங்க வீட்டுக்கு வந்தாரு, எங்க கிட்ட பேசினாரு, போனாரு, அவ்வளவுதான். சோ உங்க லைஃபை நார்மலா வாழுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காதுன்னு மைக்கு ப்ராமிஸ் பண்றாரு. சோ அதுக்கப்புறமா இறந்து போன அந்த ஹாவர்டோட உடம்பையும் லாலோவோட உடம்பையும் அந்த பேஸ்மெண்ட்லயே பள்ளம் தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாலு ஆபீஸ்க்கு போறாரு. அவரோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கிம்மும் கோர்ட்டுக்கு போயிட்டு பப்ளிக் டிஃபெண்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம சாலோட வீட்டுக்குள்ள நம்ம மைக்கும் அவரோட ஆளுங்களும் சேர்ந்து அந்த ஹாவர்ட் இறந்து போனார்ல, அந்த பிளட் எல்லாம் துடைக்கிறாங்க. வீட்டையே நார்மலாக்க ட்ரை பண்றாங்க. சோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மைக்கு கொண்டு போயிட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வேலையை முடிச்சுட்டு சாலும் கிம்மும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு கிளீனா இருக்கு வீடு. சோ அதுக்கப்புறம் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வராங்க. இந்த டைம்ல மெக்சிகோல டான் இருக்காருல்ல, அவரு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. அதுக்கு கஸ்ஸும் வராரு. அந்த இடத்துல நம்ம ஒரு விரல் தாத்தாவும் சின்ன மொட்டை பெரிய மொட்டையும் இருக்காங்க. சோ டானும் கஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வந்ததுக்கான ரீசன், உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை ஹெக்டர் கொடுத்திருக்காரு. சோ ஒரு விரல் தாத்தா என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை அந்த பெல்லு மூலியமாவே பேசியிருப்பாரு. அதை ஒரு லெட்டரா எழுதி அதை போல்ஸா படிக்கிறாரு. இந்த கஸ் நமக்கு எதிராக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை லாலோ கண்டுபிடிச்சிட்டான். கஸ் தான் நேச்சாவை யூஸ் பண்ணி ஆளுங்களை அனுப்பி லாலோவை சாகடிக்க ட்ரை பண்ணான். ஆனா அந்த இடத்துல லாலோ சாகவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட லாலோ என்ன கான்டாக்ட் பண்ணா அட்டாக் பண்ண போறேன்னு சொன்னான். இந்த கஸ் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும், லாலோவை சாகடிச்சிருக்கணும். அதோட டான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அந்த கஸ்ஸுக்கு நம்ம யாரையும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்மள அவன் கண்ணை பாருங்க, நம்ம எல்லாரையுமே அவன் வெறுக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம கஸ் இவர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. டானும் போல்சா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. போல்சாவும் டான் நாங்க அந்த நேச்சோட வீட்டுக்கே போனோம். லாக்கரை உடைச்சு உள்ள பார்க்கும் பொழுது அதுல ஒரு பாஸ்போர்ட் இருந்தது. வேற ஏதோ ஒரு கேங்கு அவனுக்கு மாசம் மாசம் பணம் போட்டிருக்காங்க. அதோட நேரடியாவே அவனை பார்த்து நாங்க விசாரிச்சோம். கஸ்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹெக்டர் உயிரோட இருக்க ரீசனே கஸ் தான் ஹெக்டரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல வேகமா சேர்த்தாரு. அதோட லாலோ உயிரோட எல்லாம் இல்ல, அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. லாலோட
சாலோட உடம்பு எரிஞ்சு போன நிலைமையில இருந்தது. சோ நம்ம ஹெக்டர் ஏதோ சோகத்துல சொல்றாரு, அதெல்லாம் பெருசா கண்டுக்க வேணாம்னு போல்ஸா சொல்ல டானும் இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிடுறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம ஒரு விரல் தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. கஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பில்ல போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்காரு. சின்ன மூட்டையும் பெரிய மூட்டையும் ஒரு விரல் தாத்தாவை தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் டானு கஸ் கிட்ட வந்து பிரச்சனை எல்லாமே இப்பொழுதைக்கு ஓவர், உன்னோட ஏரியா நார்த் சைடு, அதை மட்டும் பாத்துக்கோ. நம்ம ஹெக்டரோட ஃபேமிலி அவங்க இடத்த அவங்க பாத்துப்பாங்க. அதோட உன் கண்ணை நான் பார்க்கும் பொழுது அதுல வெறுப்பு தெரிஞ்சது. வெறுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா உனக்கு பாஸ் யாருன்றத மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டான் அழகா மிரட்டிட்டு போறாரு கஸ்ஸ. சோ கஸ்ஸும் எதுவும் பேசாம அவரோட ஏரியாவுக்கு வந்துடுறாரு. அங்க மைக்கை மீட் பண்ணி அந்த பேஸ்மெண்டோட வேலை பாதியிலே நிக்குது, சீக்கிரமா நம்ம அதை ஆரம்பிக்கணும். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் கஸ், ஆனா என்ன நமக்கு புது இன்ஜினியர்ஸும் ஆளுங்களும் வேணும், அதை சீக்கிரமாவே நம்ம தேடணும். உடனே கஸ்ஸும் சீக்கிரமாலாம் கிடையாது, இன்னில இருந்தே தேட ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. சோ மைக்கும் அதுக்கான வேலையை பாக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நேச்சோட அப்பாவை மீட் பண்ணி நேச்சோ இறந்து போன விஷயத்த சொல்லணும்னு அவருக்கு கால் பண்றாரு. நேச்சோட அப்பாவும் எடுத்து பேசுறாரு. உங்க பையனை பத்தி நான் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அதை போன்ல பேசினா நல்லா இருக்காது, நேருக்கு நேர் நம்ம பேசணும், நான் வெளியே தான் இருக்கேன்னு சொல்ல நேச்சோட அப்பா வெளியே வந்து பாக்குறாரு. அங்க நம்ம மைக் இருக்காரு. உங்களை நான் ஆல்ரெடி பாத்துருக்கேனே, என்கிட்ட லெதர் சீட்டு வாங்க வந்தவங்க தானே நீங்க. ஆக்சுவலா நான் சீட்டு வாங்க வரல, அப்போ உங்க பையனை தான் பார்க்க வந்தேன். அதோட இப்ப யாரு நினைச்சாலும் நேச்சோவை பார்க்க முடியாது, ஏன்னா நேச்சோ இறந்து போயிட்டான். இதை கேட்ட உடனே நேச்சோட அப்பா ரொம்ப சோகமாகறாரு. அப்புறம் மைக்கு நிறைய தப்பு பண்ணி வெளியவே வர முடியாத சூழ்நிலையில மாட்டி இப்ப கடைசியா அவன் இறந்து போயிட்டான். என்னதான் அவன் கெட்டவங்க கூட இருந்தாலும் நேச்சோவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு. நல்ல மனசை வச்சு என்ன பண்றது, உங்களை மாதிரி கேங்ஸ்டர்ஸ் தான் அவனை கொன்னுட்டீங்களே அப்படின்னு சோகமா நேச்சோட அப்பா அங்க இருந்து போறாரு. மைக்குக்கும் ரொம்ப கில்ட் ஆகுது. இந்த டைம்ல ஹாவர்டு இறந்து போயிட்டாருல, அவருக்காக ஒரு மெமோரியல் மாதிரி HHM ஆபீஸ்ல பண்றாங்க. அதுக்கு நம்ம சாலும் கிம்மும் போறாங்க. ஹாவர்டோட ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி போதை பொருள் எல்லாம் ஹாவர்டு யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஆனா எல்லாருமே ஹாவர்டு போதை பொருளை யூஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியலன்னு அலறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிம்மும் சாலும் தான். இதை நினைச்சு சாலுக்கு அவ்வளவா கவலை இல்ல, அவரு நார்மலா தான் இருக்காரு. ஆனா கிம்மு வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்கள மாதிரியே ஒரு திருட்டு பொம்பளையா நம்மளும் மாறிட்டு வரோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடி வாதாடிக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கப்புறம் நான் லாயர் தொழில பண்ண மாட்டேன்னு அங்க இருந்து வந்துடுறாங்க. எங்க நம்ம சாலும் அவரோட ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியா இங்க பாரு இன்னைக்கு ஒரு திருட்டு கும்பல் மாட்டுச்சு, அந்த கும்பலை எப்படிதமா நான் காப்பாத்தினேன், வேற லெவல் பண்ணிட்டேன். அவன் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா கிம்மு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. சாலுக்கு புரியல என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் நான் லாயர் கிடையாது, அந்த வேலையை விட்டு நின்னுட்டேன், நீயும் நானும் சேர்ந்தா நம்ம எப்ப பார்த்தாலும் தப்பான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜிம்மி, அதனால இதோட நான் உன் கூடயும் இருக்க போறது கிடையாது, நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு சாலை விட்டு பிரிறாங்க. சாலுக்கு கிம்ம நினைச்சு ரொம்ப கவலை தான், ஆனா இருந்தாலும் அவருக்கு அவரோட வேலையை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம பிரேக்கிங் பேட்ல பார்த்த சால் மாதிரி முழுக்க முழுக்க வேலை பணம் பணம்னு மட்டும்தான் சால் இருப்பாரு. ஸோ அவ்வளவுதான் சாலோட பேக் ஸ்டோரி. இப்ப கதை அப்படியே பிரேக்கிங் பேட்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம ஆளு ஜீன் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்கார்ல அந்த டைம்ல எனக்கு போகுது. இந்த எபிசோடு ஃபுல்லாவே பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் காட்டுவாங்க. இப்ப சால் வந்து ஒரு மால்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோ நீ சால் தானே அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு அழகா. நம்ம சாலும் நீங்க என்ன பேசுறீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை, என்னோட பேரு ஜீன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ஆளு நம்பவே மாட்டாரு. பக்கத்துல வர போலீஸ் எல்லாம் இருப்பாங்களா, அதனால சாலும் வேற வழி இல்லாம ஆமாமா நான் சால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அந்த பசங்களும் பிளாக்மெயில் பண்ற மாதிரியே பேசியிருப்பாங்க. சோ இதுக்கு பயந்துகிட்டு தான் சால் ஓடி போயிட்டு டிசப்பையருக்கு கால் பண்ணுவாரு. வேற ஒரு ஐடென்டிட்டில மாறலான்னு ட்ரை பண்ணும்போது இல்ல நான் மனசு மாறிட்டேன், இந்த பிரச்சனையை நானே சமாளிக்கிறேன்னு சொல்லுவாரு. நம்ம சால் கிட்ட வந்து யோ நீ சால் தானேன்னு பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒருத்தர் பேசினார்ல, அவரு வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். சாலும் ஒரு பிளான போடுறாரு. ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க, அவங்களால நடக்க முடியாது போல ஸ்கூட்டர் மாதிரி ஒண்ணுத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே வராங்க வண்டிய. அது ஒரு இடத்துல மாட்டிக்குது, மேல போக மாட்டேங்குது. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுறாங்க. பார்த்தா அது நம்ம சால் தான். ஏதோ ஒரு நாய்க்குட்டி காணும்னு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க தோ வரம் பாட்டி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வந்து வண்டியை தள்ளுற மாதிரியே போயிட்டு கீழே இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் வண்டியை தள்ளி அந்த பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. சோ அந்த பாட்டி அந்த வண்டியை ஓட்டலான்னு பார்த்தா இவர் தான் ஒயரை கட் பண்ணி விட்டாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அதனால நம்ம சால் தான் அந்த பாட்டியா அவங்க வீடு வரைக்குமே கொண்டு போய் வர்றாரு. ஆக்சுவலா அந்த பாட்டி யார் தெரியுமா, நம்ம சாலை பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசினாரு அந்த டாக்ஸி டிரைவர், அவரோட அம்மா தான் இவங்க. சோ அவரும் வீட்டுக்கு வராரு. யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு உள்ள வந்து பார்த்தா நம்ம சாலை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம சாலும் அநியாயத்துக்கு ரொம்ப கேஷுவலா இருக்காரு. பாடி இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இதை பாக்குற அந்த டாக்ஸி டிரைவருக்கு எதுவுமே புரியல. அந்த டாக்ஸி டிரைவரோட பேரு ஜெஃபி.
அப்புறம் நம்ம சாலை தனியா கூட்டிட்டு போயிட்டு யோ எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட என்னையா பண்ற நீ அட அதெல்லாம் இருக்கட்டும் ஜெஃபி நீ என்ன பாத்துட்ட என்ன போட்டு கொடுத்தா இவ்வளோ டாலர்ஸ் பணம் தரன்னு போலீஸ் சொல்லிருக்காங்க இல்லனா நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிருக்கலாம் ஆனா நீ எதுவுமே பண்ணலையே என்ன ரீசனா இருக்கணும் ஏன்னா நீ கேம்ல இருக்கணும்னு ஆசைப்படுற ஜெஃபிக்கு புரியல என்ன கேம் என்ன மாதிரியே ஒரு கிரிமினல் லைஃபை வாழணும்னு நீ ஆசைப்படுற அந்த கிரிமினல் லைஃப் எப்படி இருக்கும்னு நான் உனக்கு சொல்லி தரேன் ஆனா ஒன்ஸ் நான் அதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போகணும் என்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததை கூட நீ மறந்துடணும் ஓகேவா ஜெஃபியும் ஓகேன்னு சொல்றாரு சோ இப்ப நம்ம சால் அந்த மால்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு கடைசியா அவரு தான் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 சினமன் ரோல் அவரு செய்யறாரு அதை எடுத்துக்கிட்டு நேரா அந்த மாலோடைய சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போறாரு அதுல மொத்தம் 2 ஆபீசர்ஸ் இருக்காங்க அதுல ஒருத்தர் என்ன வேணும் அப்படின்னு நெக்கலா நம்ம சாலை பார்த்து கேட்கறாரு இல்ல அன்னைக்கு நான் மயக்கம் போடும்போது நீங்க தான் என்ன காப்பாத்தினது ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணீங்க அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு 2 சிலமன் ரோலை கொண்டு வந்திருக்கேன் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சரி உள்ள வான்னு விடுறாங்க சோ ஃபுட்டை பார்த்த உடனே அந்த 2 ஆபீசரும் சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாரு இன்னொருத்தர் நல்லா குண்டா இருக்காரு அவரு மட்டும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சோ சாப்பிடறதுக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இங்க நம்ம சாலும் டைமரை ஆன் பண்ணிடுறாரு ஏன்னா அந்த ஆபீசர் இந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சாலு கணக்கு போடுறாரு கரெக்டா ஒரு 3 நிமிஷத்துல அவர் சாப்பிட்டு முடிச்சு அகைன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை பாக்குறாரு சோ அடுத்த நாள் ஆகுது அதே மாதிரி சாலு ஃபுட் எடுத்துக்கிட்டு இவங்களை பாக்குறதுக்கு வராரு அவங்களும் உள்ள வர சொல்றாங்க சால் அவங்க கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு அவரும் சாப்பிடுறாரு கரெக்டா 3 நிமிஷம் தான் டைம் சோ இதே மாதிரி சாலு தினமும் வந்துகிட்டே இருக்காரு அவங்களும் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகுறாங்க சால் அவங்க கூட எல்லாம் ஜாலியா பேசுறாரு அங்கேயே விளையாடலாம் செய்யறாங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப நெக்கலா உனக்கு என்ன வேணும்னு கேட்டவங்களாம் சாலு கதவு கிட்ட வரதுக்கு முன்னாடியே டோரை ஓபன் பண்ணி உள்ள வாங்க சால் அப்படின்னு வெல்கம் பண்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சால் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு அப்புறம் அந்த மால்லயே ஒரு ஸ்டோர் இருக்கு அதுல காஸ்ட்லியான பொருள் எல்லாம் விற்பாங்க ட்ரெஸ் பேக் ஷூஸ்னு எல்லாமே இருக்கும் சோ அந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு காலாலேயே அளவு எடுத்து அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் ஜெஃபியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க 2 பேரையுமே ஒரு எம்டி கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருள் எங்க இருக்குமோ அதே மாதிரி அழகா ரிப்பனை வச்சு செட் பண்றாங்க எங்க பாரு ஜெஃபி உனக்கு 3 நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள வேகமா போயிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் ஆட்டைய போடணும் எனது 3 நிமிஷம் தானா எதுக்காக ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குற அந்த ஆபீசர் 3 நிமிஷம் மட்டும் தான் சாப்பிடுவாரு அதுக்கப்புறமா திரும்ப ஃபுட்டேஜை பாப்பாரு நீ 3 நிமிஷத்துக்குள்ள பண்ணல அப்படின்னா நீ மாட்டிப்ப என்னதான் அங்க கேமராலாம் இருக்கா யோ பொருளை காணோம்னா அழகா கேமராவை செக் பண்ணுவாங்க நான் மாட்டிப்பனே அதான் கிடையாது நீ போயிட்டு எல்லா பொருளையும் எடுக்க கூடாது ஒரு 10 பொருள் இருக்குன்னா அதுல ஒரு 2 மட்டும் ஆட்டையை போட்டு மிச்சம் இருக்கிற பொருளை அழகா அடிக்கிட்டு வந்துடணும் இந்த மாதிரி பண்ணனா பொருள் காணாம போன விஷயம் அவங்களுக்கு தெரியாது அதோட அந்த மால்ல 2 நாளைக்கு ஒரு தடவை எல்லா ஃபுட்டேஜையும் அவங்க டெலீட் பண்ணுவாங்க சோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஸ்டோர்ல ஸ்டாக் செக் பண்ணுவாங்க அப்பதான் பொருள் காணாம போன விஷயமே அவங்களுக்கு தெரிய வரும் ஆனா அப்ப தெரிஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதை கேட்ட ஜெஃபியும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என்னடா வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற வால்டர் ஒயிட்னு ஒரு கெமிஸ்ட்ரி வாதியாரு என்ன பார்க்க வரும்பொழுது அந்த ஆளுகிட்ட 5 பைசா காசு இல்ல தெரியுமா ஆனா அந்த ஆளு சாகும் பொழுது மூட்டையா பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவும் கிடையாது இப்ப நீ என்ன பண்ற 3 நிமிஷத்துக்குள்ள அழகா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளையும் எடு சோ அந்த ஜெஃபியும் அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு வேகமா ஓடி போயிட்டு பொருளை எடுக்கிறது அப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த பொருளை எடுக்கிறதுன்னு 3 நிமிஷத்துக்குள்ள பண்றதுக்கு பிராக்டிஸா பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ அவ்வளவுதான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணியாச்சு அடுத்தது வேட்டையில இறங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஜெஃபியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல அவரு டெலிவரி காய் மாதிரி போயிட்டு இவங்க கொள்ளையடிக்க போற அந்த ஸ்டோருக்கு ஒரு பாக்ஸ் அனுப்புறாங்க அந்த பாக்ஸை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்னமோ பெரிய பெரிய வேக்யூம் மாதிரிலாம் இருக்கு அதை பார்த்த உடனே ஸ்டோர் மேனேஜர் இது எங்க கடைக்கு வந்தது கிடையாது பார்சலை மாத்தி கொண்டு வந்துட்டீங்க ஐயோ அப்படிங்களா மேடம் என்னோட ஹெட் தான் இங்க அனுப்ப சொன்னாரு நீங்க வேணா அவருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல ஸ்டோர் மேனேஜரும் இந்த பார்சலை அனுப்பின ஹெட்டுக்கு கால் பண்றாங்க அது நம்ம சால் தான் ஹலோ சார் நீங்க ஒரு பார்சலை எங்க ஸ்டோருக்கு அனுப்பியிருக்கீங்க அது ஏதோ வேக்யூம் கிளீனர் மிஷின் மாதிரி இருக்கு அதெல்லாம் இந்த இடத்துல நாங்க விற்க மாட்டோம் இங்க ஒன்லி காஸ்ட்லியான பொருளை மட்டும் தான் நாங்க விற்போம் உடனே நம்ம சாலும் ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு மேடம் இப்ப எப்படி சரி பண்றதுன்னு தெரியல சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க திரும்ப பார்சலை கொண்டு போயிட்டா ப்ராப்ளம் ஓவர்ல ஆனா மேடம் இப்ப அங்க டெலிவரி பையன் இருக்கான்ல அவன் வேற ஒரு இடத்துல போயிட்டு வேற ஒரு பொருளை பிக்கப் பண்ணணும் இப்ப நீங்க இந்த பார்சலை திரும்ப அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவனால அந்த பொருளை வாங்க முடியாது ஏன்னா அது ரொம்ப பெருசு வேன் பத்தாது சோ அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம் என்னோட பாஸ் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு ஒரு கெஞ்சி பேச அந்த ஸ்டோர் மேனேஜரும் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் அந்த பாக்ஸ் எங்க ஸ்டோருக்குள்ளேயே இருக்கட்டும் ஆனா நாளைக்கு 10 மணிக்கு வந்து அந்த பாக்ஸை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல
நம்ம சாலும் ஓகே ஓகே கண்டிப்பா மேடம்னு சொல்றாங்க. ஸோ நைட் டைம் ஆகுது, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பாக்ஸ் இப்போ அந்த ஸ்டோருக்குள்ள தான் இருக்கு. ஆக்சுவலா அது நார்மல் பாக்ஸ் கிடையாது, அதுக்குள்ள தான் அந்த ஜெஃபி இருக்காரு. ஆனா இப்போ அவர் வெளியே வந்தார்னா சிசிடிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாட்டி அவ்வளவுதான் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அதனால நம்ம சாலோடைய சிக்னலுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம சாலும் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபுட்டை கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. ஒருத்தர் வாங்கிட்டு வெளியே போயிடுறாரு, இன்னொருத்தர் ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஒரு தடவை கிளீனா பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம சாலும் டைமர் ஆன் பண்ணி அந்த ஜெஃபிக்கு மெசேஜ் அனுப்பிடுறாரு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அந்த ஜெஃபி பாக்ஸை விட்டு வெளியே வந்து பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாய் ஒரு பிராக்டிஸ் பண்ண மாதிரியே எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்கோ அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு அந்த பொருள் களைஞ்சி இல்லாம அழகா அடுக்கி வச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்டா பண்றாரு. கண்டிப்பா 3 நிமிஷத்துக்குள்ள எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டு வந்துருவாங்க. அந்த ஆஃபீஸரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம சாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா இந்த ஜெஃப்ரி பண்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஜெஃப்ரியோட கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு, அதுவும் கேமராவுக்கு நடுவுல. சீக்கிரமா எழுந்து பாருன்னு பார்த்தா ஜெஃப்ரி மயக்கம் போட்டாரு. அவர் எப்ப கண்ணு முழிப்பாருன்னே தெரியல. எங்க அந்த ஆஃபீஸரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிக்க போறாரு. இன்னும் அந்த ஜெஃப்ரி எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. ஜஸ்ட் அவர் திரும்பி பார்த்தா போதும் பப்பரப்பேன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஜெஃப்ரி மாட்டிப்பாரு. ஸோ அந்த ஆஃபீஸரும் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. 3 நிமிஷமா ஆயிடுச்சு. திரும்பி அந்த ஃபுட்டேஜை பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்பொழுது நம்ம சாலு அலற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. ஆஃபீஸருக்கு எதுவும் புரியல. ஜீன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆனா எனக்கு யாருமே கிடையாது, நான் வீட்டுக்கு போனா தனியா தான் உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சோகமா பேசுறாரு. ஸோ அந்த ஆஃபீஸரும் சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் திரும்பி அந்த ஃபுட்டேஜை பார்க்கலான்னு பார்த்தா, பாத்தீங்களா நீங்க கூட என்ன பார்க்கவே மாட்டீங்க, திரும்பி அந்த ஃபுட்டேஜையே பாக்குறீங்க, நான் இங்க சோகத்துல இருக்கேன், என்ன சமாதானப்படுத்துங்க அப்படின்னு அந்த ஃபுட்டேஜை பார்க்க விடாத மாதிரி சாலு அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ இந்த கேப்ல மயக்கத்துல இருக்கிற ஜெஃப்ரி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவரோட பொருள் எல்லாத்தையும் அந்த பாக்ஸ்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அப்புறம் ஜெஃபி அந்த கடையோடைய ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா ரெஸ்ட் ரூம்ல கேமரா அதுவும் கிடையாது. ஸோ சேஃபா ஜெஃபி ரெஸ்ட் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இங்க நம்ம சாலு அழுகையே நிறுத்துறாரு. அந்த ஆஃபீஸரும் என்ன இவன் இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தா இப்ப நார்மலா இருக்கான்னு புரியல. ஏதேனவோ நம்ம சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல எல்லாமே நார்மலா இருக்கு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, மாலை ஓபன் பண்றாங்க. ஸ்டோருக்குள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்ரூம்குள்ள இருந்த நம்ம ஜெஃபி அப்படியே கஸ்டமர் மாதிரியே வெளியே வந்துடுறாரு. அப்புறம் 10 மணி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டோர் மேனேஜரோட பெர்மிஷனோடவே இவங்க ஆட்டைய போட்ட பொருள் இருக்கிற அந்த பாக்ஸை ஜெஃபியோடைய ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ பிளான் படி எல்லா பொருளையும் ஆட்டைய போட்டாங்க. ஸோ நம்ம சாலும் ஜெஃபி கிட்ட வராரு. இவங்களும் அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய காஸ்ட்லியான பொருளை ஆட்டைய போட்டிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம். இப்படிதான் கிரிமினல் ஃபீல் பண்ணுவாங்களான்னு அவ்வளோ ஜாலி. ஓ சாலே நீ மட்டும் சொல்லியா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்யா, இதே மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. ஆனா இங்க தான் சால் ஒரு பெரிய செக்கையே வைக்கிறாரு. இந்த பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டு கொண்டு வந்தீங்களா, ரெண்ட்டுக்கு எடுத்தீங்களா வேனு, அது எல்லாமே ஜெஃபியோடைய ஃப்ரெண்டு பேர்ல இருக்கு. அதோட டாக்குமெண்டேஷன் நம்ம சால் கிட்ட இருக்கு. இதெல்லாம் தாண்டி 2 நாளைக்கு ஒரு தடவை மால்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு காப்பியை வாங்கி வச்சுக்கிட்டேன். அதாவது ஜெஃபி அந்த மால்குள்ள திருடின ஃபுட்டேஜ் எல்லாமே இப்ப சால் கிட்ட இருக்கு. ஸோ என்ன ஏதாவது பிளாக்மெயில் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆனா கூடவே உங்களையும் கூட்டிட்டு போவேன். ஏன்னா நீங்க திருடின பொருளோட மதிப்பு $5000. ஆனா இருந்தாலும் நான் பண்ண எல்லா திருட்டுலையும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி உங்களையும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல இங்க இவங்க ஆடி போறாங்க. ஸோ இதுதான் நம்ம சாலோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதே நிலைமையில நம்ம வால்டரோ கஸோ மைக்கோ இருந்திருந்தாங்கன்னா எப்பயோ இவனுங்களை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலையே கிடையாது, நம்மள ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னா அவங்க காலி. ஆனா சால் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவரு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுன்றதுக்காகவே ஒரு இன்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு செக் வச்சு உயிர் சேதம் இல்லாம அவங்கள மாட்டி விட்டுருவாரு. ஸோ எல்லாரும் அவங்களோட உடல் பலத்தையும் அவங்களோட பவரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சால் அவரோட மூளையையும் முக்கியமா அவரோட வாயையும் யூஸ் பண்றாரு. ஸோ நம்ம சால் கூட நேருக்கு நேர் நின்று பேசி ஜெயிக்கக்கூடிய ஆளு இந்த உலகத்திலேயே கிடையாது. இப்ப நம்ம சால் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சால் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவரோட ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க தான். அந்த ரிசப்ஷனிஸ்ட கூட பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி வந்து நம்ம சால் கூட ஒரு பப்ளிக் ஃபோன் பூத்துல பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம சால் பணத்தை வச்சிருக்காரு போல, நம்ம ரிசப்ஷனிஸ்டுக்காக கொடுக்குறாரு. அவங்களும் கரெக்டா பணத்தை எடுத்துடுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நிலவரம் எப்படி போகுதுன்னு கேட்கும் பொழுது வால்டர் ஒயிட் இருக்காருல்ல, அவரு ஒரு கேங்கையே மொத்தமா காலி பண்ணிட்டு அவரும் அங்கேயே இறந்து போயிட்டாரு. சாகும்போது கூட அந்த வால்டர் எவ்வளவு பேரை கொண்டு இருக்கான். சரி விடு, வேற என்னாச்சு? இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உயிரோட இருக்கிறது 2 பேர் தான், நீயும் அந்த ஜெஸின்றவனும். ஜெஸியோட காரை மெக்சிகோ பார்டர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி அவன் மெக்சிகோல இருக்கலான்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உன்னையும் வளவசி தேடுறாங்க. உன் வீட்டுல இருக்கிற அந்த தங்க கக்கூசு அது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டாங்க. அட பாவீங்களா, நான் ஆசையா வாங்கினதுமா அது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட பாடி கார்டு மார்க் ஹென்றி அவனுக்கு என்ன ஆச்சு?
அவன் வேற ஒரு ஊருக்கு போயிட்டான். அவன் மேல சந்தேகம் இருந்தது, ஆனா அவ்வளவா கேஸ் மாட்டல அவன். சரி என்னை பத்தி கேட்டு யாராவது வந்தாங்களா, உன்னை பத்தி கேட்டு வரதுக்கு யாரு இருக்கா உனக்கு? ஆனா ஒரே ஒருத்தவங்க மட்டும் உன்னை பத்தி விசாரிச்சாங்க. யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது கிம்னு இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. கிம்மோட பேரு கேட்ட உடனே தான் இப்பதான் இவருக்கே கிம்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே ஞாபகம் வருது. அதோட சாலோட மனசும் ரொம்ப கஷ்டப்படுது. திடீர்னு காலம் கட் ஆயிடுதா. சாலும் அந்த போன் பூத்தை விட்டு வெளியே வந்து கார்ல போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கிம்மோட கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சு கிம்முக்கு கால் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அவரும் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு தெரியல, ஆனா உள்ள ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. கிம்மு காலை கட் பண்ணிட்டாங்க போல. கடுப்பாகி அந்த போனை அடிச்சு உடைக்கிறாரு. வெளியே வந்து அந்த போன் பூத்தோடைய கண்ணாடியை ஒரே அதுவும் உடஞ்சுக்குது. வேற வழியே இல்லைன்னு சால் ஒரு பிளானையும் போடுறாரு. இந்த நேரத்துல அந்த டாக்ஸி டிரைவர் ஜெஃபி அவரோட வீட்டுக்கு வரும்பொழுது வெளியே ஒரு கார் நிக்குது. யாரோட கார்னு புரியாம உள்ள வந்து பார்த்தா நம்ம சால் தான் இருக்காரு. அப்புறம் சாலை தனியா கூட்டிட்டு போயிட்டு, யோ இதோட உனக்கு எனக்கும் அந்த சம்மந்தமும் இல்லைன்னு பிளாக்மெயில் பண்ணல, இப்ப நான் திரும்ப வந்திருக்க, ஏன்னா நீயும் நானும் ஒரு வேலை பார்க்க போறோம்னு அவரோட பிளான ஜெஃபி கிட்ட சொல்றாரு. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம சாலு ஒரு பார்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒருத்தர் கிட்ட மீட் பண்ணி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் ஆகுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க. அவரோட பேர் வந்து விக்டர். சோ அந்த விக்டர் என்ன பண்றாருன்னா பாரை விட்டு வெளியே போயிட்டு ஒரு டாக்ஸி ஏறி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. எங்க நம்ம சால் அவரோட பாக்கெட்டுக்குள்ள அந்த காஃபி எல்லாம் ஊத்தி வைப்போம்ல, அது வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. அதை கீழே கொட்டிடுறாரு. அதாவது அந்த விக்டர்ன்றவருக்கு என்னத்தையோ கலந்த ட்ரிங்க்ஸை கொடுத்திருக்காரு. இவரும் குடிக்கணும்ல, ஆனா அவரு குடிக்காம சட்டைக்குள்ள இருக்கிற அந்த டியூபுக்குள்ள போற மாதிரி பண்ணிட்டாரு. சோ அதை தான் நம்ம சால் இப்ப டிஸ்போஸ் பண்ணாரு. எங்க அந்த விக்டர்ன்றவரு டாக்ஸில ஏறி போய்கிட்டு இருக்காருல, அந்த டாக்ஸியை ஓட்டுறது நம்ம ஜெஃபி தான். அந்த விக்டரும் தம்பி எனக்கு ரொம்ப வாய் ஒரு மாதிரி பண்ணுது, சரி கவலைப்படாதீங்க என்கிட்ட தண்ணி இருக்கு இந்தாங்க குடிங்கன்னு கொடுக்குறாரு. அதுல என்னத்த கலந்து வச்சாருன்னு தெரியல. அப்படியே விக்டர் டொயின் ஆயிடுறாரு. ஆக்சுவலா விக்டர் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லயும் இப்ப கொடுத்தாங்களா தண்ணி, இதுலயும் போதை பொருளை கலந்துருக்காங்க. சோ ஜெஃபியும் விக்டரை வீடு வாசல் வரைக்கும் விட்டுட்டாரு. விக்டரால ஒழுங்கா நடந்து கூட போக முடியல. அப்படியே மெதுவா போயிட்டு டோரை திறந்து உள்ள போகும்பொழுது அந்த டோர்ல ஒரு பக்கெட் செட் பண்ணிடுறாரு ஜெஃபி. இதனால யாரு வேணாலும் அந்த டோரை திறந்து போக முடியும், அது லாக் ஆகாது. ஜெஃபியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ஒரு நாயை எடுத்துக்கிட்டு விக்டரோட வீட்டுக்குள்ள போறாரு. அங்க விக்டர் போதையில மயங்கி இருக்காரு. அவர் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்து ஐடி கார்டு இருக்கிற எல்லா கார்டையும் போட்டோ எடுக்கிறாங்க. அவரோட வீட்டுல சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதையும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சாலு நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சாலோட முகத்துல துணிய மூடி யாரோ கடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கத்துறாரு, இங்க பாருங்க நேச்சோவுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் இல்ல, லாலோவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. சோ இப்படி சால கதற விட்டவங்க யார் தெரியுமா? வால்டர் ஒயிட்டும் ஜெசியும் தான். பிரேக்கிங் பேட்ல இந்த சீன் வரும். நம்ம சாலை போட்டு பாடா படுத்துவாங்க. ஆனா இருந்தாலும் வால்டர் இரும்புவாரா, அதை வச்சு நம்ம சாலு யோ நீ ஆபீஸ்ல வந்து பாத்தியா அதுதானே நின்னு அழகா கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் இவருக்கு தான் வாய் இருக்கே, அதை வச்சு சரி சரி இனிமே நீங்களும் என்னோட கிளையண்ட்னு அன்னில இருந்தே நம்ம வால்டருக்கும் ஜெசிக்கும் அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாரு. சோ இவங்க தானே சாலை கடத்தி கொண்டு வந்தாங்க, திரும்ப அவங்க தானே கொண்டு போய் விடணும், வாங்கடா அவங்க வேன்குள்ள போகலான்னு சாலு உள்ள போய் பாக்குறாரு. என்னங்கடா என்னென்னமோ பிங்காந்தட்டெல்லாம் வச்சிருக்கீங்க, என்னது இந்த வேன்ல என்னதான் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது தான் ஜெசி சொல்றாரு, இங்க தான் நாங்க சரக்கையே உருவாக்குவோம். அடோ பாவீங்களா, போதைப் பொருள் மார்க்கெட்லயே வேற லெவல்ல வித்துக்கிட்டு இருக்கிறது உங்க சரக்கு தான், அதை இந்த மாதிரி குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல உருவாக்குறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு. உடனே நம்ம வால்டரும் ஒழுங்கு மரியாதையா அதை கீழே போட்டு உடச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் எங்களால எதுவும் பண்ண முடியாது, சரி சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சாலு போயிட்டு உட்காந்துடுறாரு. நம்ம வால்டர் தான் வண்டியை ஓட்ட போறாரு. ஜெசிக்கு உட்கார இடம் இல்ல, அதனால வண்டியிலேயே படுத்துடுறாரு. சோ வால்டரும் வண்டியை ஆன் பண்ணலான்னு பாக்குறாரு. அது ஆன் ஆக மாட்டேங்குது, புஸ்குன்னு ஆஃப் ஆயிடுது. ஆல்ரெடி ஒரு 3-4 நாள் டெசர்ட்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சாங்க. இப்ப திரும்பவும் ப்ராப்ளம் பண்ணுதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுல பத்தாததுக்கு நம்ம வால்டர் இரும்ப வேற செய்யறாரு. அட பாவமேனு சாலும் வால்டரை பாக்குறாரு. சரி சரி இன்னொரு தடவை ஆன் பண்ணி பாரு, வால்டரும் ஆன் பண்றாரு. பார்த்தா இந்த தடவை ஆன் ஆகிடுது. எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம சாலை மிரட்டணுன்றதுக்காக ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பள்ளத்தை காட்டுறாங்க. கதையும் அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த பள்ளத்துக்குள்ள இப்ப நம்ம சால் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. ஏன்னா சால் வந்து இப்ப கஷ்டத்துல தான் இருக்காரு, முன்ன மாதிரி சந்தோஷமாலாம் இல்ல. ஒரு சவக்குழியில படுத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் அவர் இருக்காருன்றத காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு ஷாட்டை எடுத்தாங்க. சோ நம்ம சாலு அந்த ஜெஃபி இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பார்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு போதைப் பொருள் கலந்த ட்ரிங்க்ஸை குடிக்க வச்சு அவங்கள போதையாக்கி வீட்டுல அவங்க போதையில இருப்பாங்களா, அப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் லோனு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கு காசையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலையை தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, இவங்களுக்கும் காசு நிறைய வருது. ஸோ அப்படி ஒரு நாள் ஜிம்மி ஒருத்தர் கூட சேர்ந்து அந்த போதைப் பொருள் இருக்கிற ட்ரிங்க்ஸை குடிக்க வைக்கிறாரு. அவருக்கு கேன்சராம். ஸோ அதுக்காக நிறைய டேப்லெட்லாம் அவர் போடுறாரு. ஆனா இருந்தாலும் சாலு கவலைப்படுற மாதிரியே இல்ல. அவர் ட்ரிங்க்ஸை குடிக்க வச்சு வீட்டுல பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டோ எடுக்க சொல்றாரு. ஜெஃபியோட ஃப்ரெண்டு தானே ஒரு நாயை கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் போட்டோலாம் எடுப்பாரு. ஆனா அவரு போட்டோ எடுக்காமலே திரும்ப வந்துட்டாரு. கடுப்பான நம்ம சாலும் போயிட்டு ஏன்னா நீ போட்டோ எடுக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன்னா அந்த ஆளுக்கு கேன்சர், எங்க அப்பாவுக்கும் கேன்சர் இருந்தது, பாவம் கேன்சர் இருக்கிற ஆளை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும். சோ சாலும் அந்த ஆளை பார்த்து, டேய் கேன்சர் வந்தவங்கள பாவம்னு நினைக்காதரா,
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கேன்சர் இருந்தது, சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் பண்ண வேலைலாம் என்னன்னு தெரியுமா? அவன் பேரை சொன்னாலே இந்த போதை பொருள் விற்கிறவங்க எல்லாருமே அலறுவாங்கடா, அந்த மாதிரி ஒரு ஆளு இப்படின்னு சால் சொல்றாரு. யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதா? நம்ம ஹைசன்பர்க், வால்டர் ஒயிட்டை பத்தி தான். ஒழுங்கா போயிட்டு அந்த கேன்சர் பேஷண்டோட வீட்டுல இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷனை போட்டோ எடுத்துருவான்னு சொல்றாங்க. ஆனா அவரு முடியாதுன்னே சொல்றாரு. உடனே சாலும் இதுக்கப்புறம் நீ தேவையில்லை, யோ ஜெஃபி வா நீயும் நானும் போலான்னு ஜெஃபியும் சாலும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே லைட்டா பேக்ல போகுது. கிம் வேற ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருக்காரு. ஏன்னா நம்ம சாலுக்கும் இவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நிம்மதியா போய்கிட்டு இருக்கிற அவங்களோட லைஃப்ல ஒரு நாள் ஒரு கால் வருது. நம்ம சால் தான் பண்றாரு. அவரும் கிம் கிட்ட நார்மலா பேச ட்ரை பண்றாரு. ஆனா கிம் வந்துட்டு சாலை ஒரு கேவலமான பிறவி மாதிரியும் ஒரு கிரிமினல் மாதிரியும் தான் நடத்துறாங்க. ஆனா லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அட்லீஸ்ட் நீ உயிரோட இருக்கியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கடுப்புல தான் சாலு அந்த டெலிஃபோன் பூத்தையே அடிச்சு உடைப்பாரு. நம்ம பண்ண எல்லா தப்பையும் சரி செய்யணுன்றதுக்காக கிம் என்ன பண்றாங்கன்னா நேரா ஹாவர்டோட ஒய்ஃபை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஹாவர்டு இறந்து போனதுக்கு ரீசனே நம்ம தான், இந்த மாதிரி லாலோ வந்து ஷூட் பண்ணான்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால ஹாவர்டோட ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிம்மும் அவங்க மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறைஞ்சி அப்படியே பஸ்ல வரும்பொழுது அழுதுகிட்டே வராங்க. ஸோ இதே டைம்ல தான் நம்ம சால் வந்து அந்த கேன்சர் பேஷண்டோடைய வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ போயிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேன்சர் பேஷண்ட் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. படிக்கட்டுல வந்து உட்காந்த உடனேயுமே சாலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இறந்து போனவங்களோட சாம்பல் எல்லாம் ஒரு டப்பாக்குள்ள வச்சிருப்பாங்கல்ல, அந்த டப்பாவை எடுத்து இந்த கேன்சர் பேஷண்ட் மண்டையிலே அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போதுதான் அவரே கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறாரா. ஸோ நம்ம சாலும் வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்பொழுது வெளியே டாக்ஸில இருக்கிற ஜெஃபி அவருக்கு பின்னாடியே ஒரு போலீஸ் கார் நிக்குது. உள்ள போலீஸும் இருக்காங்க. அவங்க நார்மலா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ஜெஃபி பயத்துல காரை டக்குன்னு வேகமா ஓடிட்டு போயிட்டு முன்னாடி இருக்கிற கார் மேல மோதிடுறாரு. ஸோ போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இது ஜஸ்ட் நார்மல் ஆக்சிடென்ட் கேஸ் தான், மற்றபடி எதுவும் அவங்களுக்கு தெரியாது. உடனே ஒரு சாலுக்கு கால் பண்றாரு. சாலும் கவலைப்படாத, பெயிலுக்கு நான் காசை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட சால் தான் இந்த ஜெஃபியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ஆனா அந்த பாட்டிக்கு ஒரு டவுட் வருது, எனக்கு கால் பண்ணாம என் பையன் எதுக்காக உனக்கு கால் பண்ணும்? ஏன்னா அவன் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயந்தாமா, கவலைப்படாதீங்க பெயிலுக்கான காசு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் இப்படின்னு நார்மலா பேசிட்டு விடலாம்ல. தேவையில்லாம வக்கீல் மாதிரியே என்னென்னமோ வார்த்தையா அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டியும் என்ன இவன் வக்கீல் மாதிரியே பேசுறான்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் கூகுள் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம சாலுடைய விளம்பரம் இருக்குல்ல, அது இந்த பாட்டி பாக்குறாங்க. என்னது இந்த ஜீன்ன்ற ஒரு மாதிரியே இதுல என்ன சால் குட்மேன் இருக்கு அப்படின்னு பாட்டி புரியாம இருக்காங்க. நம்ம சாலும் வீட்டுக்கு வந்து பாட்டி இந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. பாட்டிமா இங்க பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஆளும் நானும் வேற வேற. சோ சால் வந்து தேடப்படும் குற்றவாளின்றதுனால இவங்களுக்கு பயம் வருது. டக்குன்னு அவங்க போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. பாட்டி ப்ளீஸ் சொல்லாதீங்கன்னு சால் எவ்வளவு கெஞ்சினாலும் பாட்டி கேட்கற மாதிரியே இல்ல. என் வீட்டுக்குள்ள ஒரு கிரிமினல் வந்திருக்கான், அவன் பேரு சால் குட்மேன் சொல்றாங்க. அவ்வளவுதான் சால் அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு வர்றாரு. சோ போலீஸும் இவரை தானே வலை வீசி தேடுறாங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனேயுமே போலீஸ் வந்து இடத்துக்கு வந்துடுறாங்க. சாலும் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க ஓடி ஒளையறதுன்னு தெரியாம ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போயிடுறாரு. ஆனா போலீஸ் அழகா அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இப்ப நம்ம சாலுக்கே ஒரு லாயர் தேவைப்படுது. சால் யாருக்கு தெரியுமா கால் பண்றாரு? அந்த சிப்ஸ் எல்லாம் தின்னுவாரு பில்லு, அவருக்கு கால் பண்ணி டே எனக்கு லாயரா வாடான்னு கூப்பிட அந்த பில்லு ஷாக்ல கையில இருக்கிற பொருளெல்லாம் கீழே போட்டுறாரு. இந்த விஷயம் கிம்முக்கும் தெரிய வருது. கிம்மும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சால் மேல விசாரணையும் நடக்க ஆரம்பிக்குது. அகில அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி நம்ம ஹேங்கோட ஒய்ஃபும் அங்க வராங்க. இவங்க பேசுறத பார்த்தா எப்படியும் நம்ம சாலு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளோ கொலை, மணி லாண்டரிங்னு எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருக்காரு. எப்படியும் அவர் ஒரு 150 வருஷம் ஜெயில இருக்கணும், அதாவது வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும் தான். ஆனா நம்ம சால் கிட்ட தான் வாய் இருக்கே, அதை வச்சு பேச்சு போட ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையிலேயே இப்பதான் தடவையா உண்மையவே சொல்றாரு. எங்க நடந்த பிரச்சனை எதுக்குமே நான் காரணம் கிடையாது. என்ன முதல்ல பார்க்க ஒருத்தர் வந்தாரு, லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இந்த மாதிரி மணி லாண்டரிங் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் ஆபீஸை விட்டு வெளியே போகும் பொழுது என்ன 2 பேர் கடத்தினாங்க. ஒரு பெரிய குழிய தோண்டி என்ன சாகடிச்சு அதுல புதைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. அப்படிதான் நான் முதல்ல வால்டரா பார்த்தேன். வால்டர் பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் பயந்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, அந்த வால்டரால ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு நிமிஷத்துல சாகடிக்க முடிஞ்சது. அப்ப என்ன சாகடிக்க அவனுக்கு 5 செகண்ட் கூட ஆகாது. அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பயந்து தான் ஓடுனேன். யோசிச்சு பாருங்க, இன்னமும் அந்த ஜெசி உயிரோட இருக்கான். நான் ஏதாவது சொன்னா என்ன போட்டு தள்ளிடுவாங்க. அந்த பயத்துல தான் நான் ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எப்படின்னு நம்ம சாலு கொஞ்சம் உண்மையையும் அதுல நிறைய பொய்யையும் கலந்து சொல்ல அங்க இருக்கிறவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாலுக்கு 150 வருஷம் தண்டனையை கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப இவர் விட்ட பீலானால வெறும் 7.5 வருஷம் மட்டும்தான். அதோட இந்த 7.5 வருஷமும் நார்மலா பிரிசனர்ஸ்க்குலாம் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவருக்கு தினமும் ஐஸ்கிரீம் வேணுமா? ஆனா இதை முடியாதுன்னு சொல்றாங்க எல்லாரும். இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹாவர்டு எப்படி இறந்து போனான்ற விஷயத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், கிம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு சாலு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹாவர்டு இறந்து போக ஒரு வகையில ரீசனு நம்ம சாலும் கிம்மும் தான். இந்த விஷயம்
விஷயம் வெளியே தெரிய வந்தா அது கிம்முக்கும் தானே ப்ராப்ளம். ஆனா இருந்தாலும் பரவாயில்லன்னு கிம் ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ கிம்மே இப்படி இருக்கா, ஆனா நம்ம இன்னமும் வெளியே வரணுன்றதுக்காக என்னென்னமோ பண்றோமே அவருக்கு ஒரு கில்ட் இருக்கு. கோர்ட்ல ஹியரிங்கும் நடக்குது. இவருக்கு 7.5 வருஷம் தான் தண்டனை. ஜட்ஜும் இவன் இவ்வளோ கிரிமினல் வேலை பண்ணிருக்கான், ஆனா வெறும் 7.5 வருஷம் தான் ப்ளீ டீல் கொடுத்துருக்கீங்க. சரி நம்ம சாலும் ஜட்ஜு முன்னாடி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஜட்ஜே மனசு மாறுறாங்க. சரி ஓகே 7.5 வருஷமே போதுன்னு. இப்பதான் சால் வந்து ஒரு பெரிய முடிவே எடுக்கிறாரு. ஏன்னா அந்த கோர்ட் ரூம்ல கிம்மும் வந்திருக்காங்க. கிம்ம பார்த்த உடனே சாலோட மனசே உடைஞ்சு போகுது. அப்படியே அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே சால் உண்மையை பேச ஆரம்பிக்கிறாரு. யுவர் ஆனர், நான் இப்ப சொல்ற எல்லாமே உண்மைதான். வால்டர் என்கிட்ட வந்தான், மணி லாண்டரிங் பண்ண சொன்னான். நான் அப்பவே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா வால்டர் ஒரு 5-6 மாசத்திலேயே போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. வால்டர் பண்ண ஒவ்வொரு கிரைமுக்கும் நான் கூட இருந்து துணையா இருந்திருக்கேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதே நான் தான். நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வால்டர் இவ்வளவு தப்ப பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் இவ்வளவு உயிர் போயிருக்காது. முக்கியமா நேர்மையான ஒரு அதிகாரி ஹேங்கும் இறந்திருக்க மாட்டாரு. ஸோ வால்டரை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அந்த ஹாவர்டு இறந்து போனதுக்கு ரீசன் நான் தான். லாலோட கேஸை நான் பணத்துக்காக தான் எடுத்தேன். இந்த லாயர் தொழில் ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கெட்டவங்களை காப்பாற்ற மட்டும்தான் இந்த லாயர் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் தாண்டி என்னோட சொந்த அண்ணன் அவன் சூசைட் பண்ணி இறந்து போனதுக்கு ரீசனே நான் தான். இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி சொல்லி அவனை கஷ்டப்படுத்தி இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன். அதோட யுவர் ஆனர், எனக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. அப்பா அம்மா கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு இருக்கிறது எல்லாமே நான் லவ் பண்ண என்னோட கிம் மட்டும்தான். ஆனா அந்த கிம்மே இப்ப என்ன கெட்டவனா பாத்துக்கிட்டு இருக்கா. உண்மையும் அதுதான், நான் கெட்டவன் தான். அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமானவன். நல்லவன் மாதிரியே சீனை போட்டு 7.5 வருஷத்துலயே வெளியே வந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன்? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சாலு இருக்கிற உண்மையெல்லாம் சொல்ல கிம்மும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜட்ஜஸும் 7.5 வருஷம் தண்டனையா இருந்ததுல அதை அதிகமாக்கி 86 வருஷம் சால் வந்து ஜெயில இருக்கணும் அப்படின்னு ஆர்டரை போடுறாங்க. ஸோ ஒரு பஸ்ல கைதிகள் கூடவே நம்ம சாலையும் ஜெயிலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாலை பார்த்துட்டு, யோ நீ சால் தானே, பெட்டர் கால் சால் தானே அப்படின்னு அந்த பஸ்ல எல்லாருமே பெட்டர் கால் சால் அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் இவரை ஜெயிலையும் அடைக்கிறாங்க. இவரை வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஆள் வந்து லாயர் மட்டும்தான். அந்த சிப்ஸ் தின்ற பில்லி இருக்காருல்ல, அவரு இப்ப நம்ம சாலோட லாயர் கிடையாது. அவரு வெளியே வந்துட்டாரு. வேற ஒரு லாயர் புதுசா வந்துட்டாங்களாம். ஸோ அது யாரான்ட்டு நம்ம சாலும் பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம கிம்மு தான். ஸோ நம்ம சாலுக்காக, சால் அடிக்கடி பார்க்கணுன்றதுக்காக திரும்பவும் அவங்க லாயர் தொழிலை பண்றாங்க. ஸோ கிம்மு சாகுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும்தான். அது நம்ம சால் மட்டும்தான். சாலை மட்டும்தான் அவங்க பார்க்கணும்னு வராங்க. ஸோ சால் கூடவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கோவத்தெல்லாம் மறந்து சால் ரொம்ப நல்லவன் ஆயிட்டார்ல, அதனால திரும்பவும் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாலை பார்த்துட்டு கிம் அங்க இருந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சாலும் ரொம்ப பாவமா அப்படியே கிம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு பொய் சொல்லி வெளியே வந்திருந்தா கூட அவருக்குன்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப உண்மையை சொல்லி 86 வருஷம் ஜெயில இருக்க போறாரு. ஆனா வெளியே அவருக்காக அவரை நினைச்சுக்கிட்டு ஒரு உயிர் இருக்கு, அது கிம். அந்த சந்தோஷத்தோடவே நம்ம சாலு அவரோட ஜெயில் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாரு. அதோட கிம்ம பார்த்து பெட்டர் கால் சால்னு கையில சிம்பிளையும் காட்டுறாரு. இந்த இடத்துலயே பெட்டர் கால் சால்ன்ற இந்த சீரிஸ் முடியுது. ஸோ ஒரு சீரிஸோட எண்டிங்ன்றது அது இந்த மாதிரி தான் இருக்கணுமே. என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் பேட் 10க்கு 10 ஃபுல் மார்க்ல இருந்தது. ஆனா பெட்டர் கால் சாலை பார்த்த உடனே பிரேக்கிங் பேடோட ரேட்டிங் இன்னும் தான் அதிகமாகுது. ஸோ அவ்வளவுதான், இந்த பிரேக்கிங் பேட் யூனிவர்ஸே மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஸோ யாராவது வந்து உலகத்துடைய பெஸ்ட் சீரிஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா பெட்டர் கால் சாலையும் பிரேக்கிங் பேடையும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான சீரிஸ். கண்டிப்பா எல்லாரும் பிரேக்கிங் பேடை பார்த்துட்டு தான் பெட்டர் கால் சாலை பார்த்திருப்பீங்க. ஒருவேளை பிரேக்கிங் பேட் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல நான் பிரேக்கிங் பேடோட பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஒர்த்தான சீரிஸ். இந்த பிரேக்கிங் பேட் யூனிவர்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது? அது யாரோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த பெட்டர் கால் சால் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் தான் ஃபிலிம் ரோலுக்கு வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல மைண்ட் பெண்டிங்கான நிறைய மூவிஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.